We will start it. So பசங்களா, I want everyone to know the formulas. உங்களுக்கு எதெல்லாம் formulas தெரியுமோ அந்த formulas ஏன் கூட சேர்ந்து இப்பவே இந்த சம்மோட சம்மா ரிவைஸ் பண்ணுங்க. சரியாடாமா? So first நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. N of A union B, cross products A intersection B, cross product A 9th chapter புரியலீங்களா? So A symmetric difference B. என்ன பண்ணணும்? What is this formula? இதை பார்த்தனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. நம்ம n cross productன்றப்போ நம்ம தனித்தனி cross product போட்டுக்கலாம். So union cross intersection and it is cross n of A symmetric difference. சரியாடாமா? This is 2 marks. Yeah. So everyone? So இதை பார்த்துட்டீங்களாடாமா? Yes. So இதில் இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க n of A union B. So everyone you find n of A union B. Important questions ma'am. இது important questions. Yes பசங்களா, this is all important questions. Important questions ஓட PDF வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் நோ ப்ராப்ளம், அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த லைவ்லேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. சரியாடாமா? ஒன் செக் நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். ஸோ தட் அவங்க பண்ணிடுவாங்க. பசங்க இந்த லைவ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ எல்லாரும் லிசன் பண்ணுற மோடுக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு. வி ஆல்சோ நம்ம எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு, ஏன்னா எல்லாரும் கண்ணு முடிச்சுட்டு வந்து இப்போ தான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆமாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க எல்லாருமே? மறந்தே போயிட்டேன். எஸ் டா பசங்க. ஸோ எவ்ரி ஒன் கம் ஹியர். வாட் இஸ் A union B டாமா? வெரி குட். animal good. ஸோ A union B. A union Bல எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ யூனியன்ஸ்ன்றப்போ 1 2 3 4 5 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ 6 பேர் நம்மளுக்கு A union Bல வருவாங்க. வாட் இஸ் இன்டர்செக்ஷன்றாமா? இன்டர்செக்ஷனில் எத்தனை பேர் வருவாங்க? 3 and 4 மட்டும்தான் நம்மளோட இன்டர்செக்ஷன், which is only 2. யா எஸ் டா பசங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நாட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா n of symmetric difference. symmetric differenceனா என்னது? நம்மளுக்கு n of A union B minus n of A intersection B. இதுதான் அவங்களோட ஃபார்முலா. இது யாருக்கு ஈக்குவல்? 6 minus 2 which is 4க்கு ஈக்குவல். அதாவது இவங்க எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவங்கள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அப்போ 6 into 2 into 4 which is nothing but it is 48. Yeah, your answer is 48. Yes டா பசங்க. எல்லாத்துக்கும் புரிந்ததா? ஸ்க்ரீன் கிளியரா இல்லையா? ஸோ யூடியூப்ல பார்க்குற எல்லாருமே என்ன பண்ணலாம் பசங்களா? யூ கேன் ஜூம் இட். நீங்கள் ஜூம் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் பக்கா கிளாரிட்டியாக கிடைக்கும். வேர்ட்ஸ் எதுவுமே பிரேக் டவுன் ஆகாது. ஸோ எவ்ரி ஒன் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம்டா பசங்களா. ஸ்க்ரீன் வந்து நல்லா கிளாரிட்டி வரும் நீங்கள் ஜூம் பண்ணால் கூட. ஸோ எவ்ரி ஒன் யூ கேன் ஜூம் இட். ஆர் அதர்வைஸ் உங்கள் சைடில் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம். லிமிட் கொஸ்டின் வருமா? தாராளமாக ஒரு லிமிட் கொஸ்டின்ஸ் அதையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுண்டா பசங்களா. நோ, யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் இட், ஜஸ்ட் லிசன் இட். ஓகேவா? என் கூட சேர்த்துட்டு நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா கூட போதும். சரியாடாமா? வால்யூம் 2 1 ரெண்டுலையுமே கலந்து தான் கொஸ்டின்ஸ் வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வால்யூம்ஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே யூ கேன் டூ பெட்டர். ஸோ பசங்களா, மொத்தமாக 12 சாப்டர்ஸில் இஃப் யூ தரோ வித் 8 சாப்டர்ஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே யூ கேன் கெட் அரவுண்ட் 90+ மார்க்ஸ். சரியாடாமா? ஸோ இந்த 100 வாங்குறதுக்கு தான் நம்மளுக்கு எல்லா சாப்டர்ஸோட கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். பட் அபோவ் 90க்கு யூ கேன் அரவுண்ட் 8 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் டூ இட். ஓகே, சி திஸ்டா பசங்களா, இவங்கள நம்ம சால்வ் பண்ண போகிறோம். மாடுலஸ் கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஹவு டு வி சால்வ் திஸ்? ஸோ இப்போ 2 into x plus 1. சரிங்களா? இங்கே இருக்க -6 இங்கே வந்தால் +6. ஸோ இந்த மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸால் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ இட் பிகம்ஸ் 13. சரியாடாமா? யார் ருத்ரா?
Okay, what up, pasangla? So next time now in the 2 all நீங்க divide பண்ணுவீங்க. So modulus x plus 1 is less than or equal to 13/2. இதை நீங்க ஃபார்முலா வச்சு போனாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து நார்மலி யோசிச்சாலும் சரி, ரெண்டு டைப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டைப்ல ஐம் கோயிங் வித் நார்மல். லைக் ஃபார்முலா சில பேர் மறந்துருவீங்க, சில பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, இவங்கள பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு டேக் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிப்பீங்கன்னாமா பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 13/2. ஏன் மாடுலஸ்க்கு அப்படி எடுத்துக்கிறோம்? ஏன்னா மாடுலஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸை கொடுப்பாங்க. ஒன்று -x இல்லைன்னா +x. -x நம்மளுக்கு நெகட்டிவாகவும் +x வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும் போது கிடைக்கும். கரெக்டாடாமா? இது ரெண்டு விதமான வேலைகளை நம்மளுக்கு செய்யும். ஸோ அதனால போடுறோம். நான் போடுறது இந்த வீடியோ மட்டும் பார்க்கலாமா? யாடா பசங்களாம் நீங்கள் தாராளமாக நம்பி பார்க்கலாம். ஓகேவாடாப்பா? இந்த வீடியோவை பார்த்தா தாராளமா நீங்க பாஸ் ஆகலாம். யூ கேன் கெட் அரௌண்ட் வாட் ஆர் த 3 சாப்டர்ஸ். ஓகே, நார்மலாவே போடலாமா பசங்களா? we can have ஒரு ஜென்டில் உமன் அண்ட் ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட்ஸ். தட் இஸ் வாட் அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உயிர். அது எனக்கு புரியுது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம்ன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப்லையும் நான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டுறேன். சரியாடா பசங்களா? இதை பார்த்தாலே போதுமானா எஸ், இதை பார்த்தாலே போதும். ஆனாலுமே நீங்க லாஜிக்கலா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கொஸ்டின்ஸை மட்டும் வச்சு நீங்க மார்க் வாங்க முடியாது. அந்த கொஸ்டினை எப்படி போடுறதுன்ற சொல்யூஷன் கரெக்டா எழுதினா தானே மார்க் வாங்க முடியும். யாடா பசங்களா? ஸோ ஒருத்தவங்க சொல்யூஷன் தரும் போது அவங்கள நீங்க சொல்லி கொடுக்க விடாம பண்றீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்? உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தெரியுமா? அந்த சொல்யூஷன்ஸ் அங்க போய் எழுதலைன்னா மார்க் வருமா? என்னடா பசங்களா இன்விசிபிளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ கொஸ்டின் முக்கியம்னா அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸும் முக்கியம் தானே. ஸோ சொல்யூஷன்ஸ் ஒருத்தவங்க சொல்லித்தராங்கன்னா அமைதியாக கேட்கணும் தானே பசங்களா? ரைட்? ஸோ எல்லாருமே லிசன் பண்ணுவீங்களா? யூ ஆர் அக்ரி டு லிசன்? எஸ் ஆர் நோ? Questions are very valid. Hannah? Yes. So everyone, listen பண்ணுங்க. சரியாடாமா? ஓகேங்களா? ஓகேடா. Yeah. So start பண்ணுவோம். ஓகே பசங்களா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/2. ஸோ ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 வந்து 13/2 கம்மியாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வந்து 13/2 கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மைனஸ் ஷிஃப்ட் ஆகணும்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ரைட்டாடாமா? இதில் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. இங்கே இருக்க +1 அங்கே வந்தால் -1, விச் மீன்ஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/2 - 1 which is 11/2. அப்போ நம்மளோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா 11/2 கம்மியாக இருப்பாங்க. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னடாமா நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே மைனஸ் வரணும். சாரி, மைனஸ் மிஸ் பண்ணியாச்சு. மைனஸ் வரணும். ஓகே, அண்ட் இங்கே இருக்க மைனஸ் அங்கே போகிறோம். -31 + 1 which is x will be less than or equal to -11/2. ஸோ அவன் சொல்கிற லாஜிக் படி என்னடாமா, எனக்கு 11/2 -11/2க்கு 11/2 எக்ஸ் பார்த்தீங்கன்னா -11/2 அதிகமாகவும் அண்ட் +11/2 கம்மியாகவும் இருக்கும். ஸோ வாட் இஸ் தி இன்டர்வல் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்? ஸோ அப்போ எக்ஸ் யாருக்கு நடுவில் இருக்காங்கடாமா? எக்ஸ் 11/2க்கும் 11/2க்கும் நடுவில் இருக்காங்க. யூ ஆல் கெட் இட்? யாடா பசங்களா? பசங்களா என்னோட ரைட்டிங்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடலையா? சாரிடா பசங்களா, அதோட லிங்க்கை நான் இப்போ அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் விடுவேன்ல, அந்த பிரேக் விடுற வரைக்கும் ஓகேவா? ஒரு 32 மார்க்ஸ் தான். இந்த 32 மார்க்ஸ் முடிச்சுட்டு பிரேக் விடுறேன். அந்த பிரேக்குள்ளே அதை நான் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன். அவங்களும் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே எவ்ரிவன்? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ் ஆர் நோ? ஓகேங்களா பசங்களா? யா. ஹவு 11 கேம்? எல்சிஎம் 13/2ல 1 போச்சுன்னா 11/2 தாண்டாமா. ஓகேங்களா? மைனஸ் எப்படி மேம் வந்துச்சு? அடே பசங்களா கம் ஹியர், லிசன். See, மாடுலஸ்னா பிளஸ் ஆர் மைனஸ். பிளஸ் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மைனஸ் ஒரு பக்கம் சால்வ் பண்ணுங்க. பிளஸுக்கு ஒரு மாதிரி சால்வ் ஆகணும், மைனஸுக்கு ஒரு மாதிரி சால்வ் ஆகணும். ஏன்னா அது மாடுலஸ். மாடுலஸ்னா ரெண்டு பேரும் இருக்காங்க, நெகட்டிவும் இருக்காங்க, பாசிட்டிவும் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியாடாமா? நோ, இட் இஸ் ரைட்ரா பசங்களா?
நீங்கள் ஃபார்முலா படி போனாலும் அதுதான் கேஸு. ஃபார்முலா படி போனீங்கன்னா என்னது, யுவர் mod x is less than or equal to a na, your x always lies between minus a to a. So அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரே நிமிஷம் சாரி யா -11/2 தப்புடா பசங்களா, இங்கே நான் மைனஸ்லாம் பண்ணியிருக்கணும். Sorry, yeah, it is wrong. It is -1 so -1 என்றப்போ -15/2. Sorry dama, yes, 1 is -15/2. இப்போ ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ -15/2 to 11/2. சாரி நான் அதை வந்துட்டு +1 எடுத்துட்டேன். சாரி பசங்களா. இப்போ ஓகேவா? நவ் இட்ஸ் ஓகே. இப்போ ஓகே தானே? எஸ், ஐ சேஞ்ச்ட் இட். டன். Very good. Thank you so much. So general solution of sin theta is equal to -√3/2. So general solution na நீங்க இப்போ என்ன சொல்லணும்டாமா, so general na பொதுவா sin எப்பலாம் -3/2 எந்த ஆங்கிள்ஸ்க்குலாம் -3/2 வருவாங்கன்னு சொல்லணும். So generally what is sin theta is equal to sin alpha? Sin theta is equal to sin alpha na இந்த தீட்டாவும் ஆல்ஃபாவும் லைக் அப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ என்னடாமா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. வாட் இஸ் அ ஃபார்முலா? ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்துக்கும் மறந்து போச்சா? ஸோ எவ்ரிவன் ஞாபகம் வச்சிருக்கீங்களாடா பசங்களா எல்லாருமே? எனிவன் ரிமெம்பர்? இது எந்த லெசன்? திஸ் இஸ் ட்ரிக்னாமெட்ரி லெசன் எக்ஸசைஸ் நம்பர் 3.8 ராமா. What is the formula da pasangla? Theta is equal to மறந்து போயிட்டீங்களா யாரும்? ஓகே, n pi plus -1 to the power n into alpha. This is the formula for the general solution of sin theta. சரியாடாமா? குவாலிட்டி லோவா இருக்கா? பசங்களா ஐ திங்க் எவ்ரிவன் குவாலிட்டி எப்படி இருக்குடா பசங்களா? எவ்ரிவன் கேன் see me right? Yeah, paying students, you can see me right? Clear-ஆ தானே இருக்கு வீடியோஸ்? நார்மல் ரைட்? ஓகே. டே பசங்களா, உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எங்கேயாவது மூவ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இட் வில் பி கிளியர்டாமா. ஓகே, எஸ். டே பசங்களா, உங்களுக்கு நான் எழுதுறது குட்டியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரெசல்யூஷன்ஸ்லாம் மாற்றாதீங்க. டோன்ட் நீட் டு சேஞ்ச் தி ரெசல்யூஷன். யூ ஜஸ்ட் ஜூம் இட். ஜூம் பண்ணால் தெரியும். ஓகேவா? நீங்கள் ஜூம் பண்ணலாம், பிரேக் டவுன் ஆகாது. ஓகேவாடாமா? இட் டோன்ட் பிரேக் டவுன். நீங்கள் ஜூம் பண்ணுங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் ஜூம் பண்ணி பார்த்துருக்கேன். இட் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால தான் நான் இந்த சைஸை ஃபார்மேட்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட் பசங்களா? இந்த ப்ராக்கெட்ஸ்க்கும் இந்த ப்ராக்கெட்ஸ்க்கும் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈக்குவல் டு வந்துச்சுன்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு வரலன்னா ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரியாடாமா? இந்த ஜென்ரல் இக்குவேஷன். ஸோ வாட் இஸ் sin theta is equal to n pi plus -1 to the power alpha. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, சைன் எங்கே நெகட்டிவாக இருக்கும்? சைன் எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும்? யாடாமா? சைன் எந்த இடத்துல நெகட்டிவ்ஸாக இருப்பாங்க? And it is -√3/2. √3/2ன்ற வேல்யூ எப்போ வரும்? √3/2 வேல்யூ எப்படாமா வரும்? சைனுக்கு √3/2ங்கிறது எந்த இடத்துல வரும்? சைனோட எந்த ஆங்கிளுக்கு √3/2? எஸ், 60 டிகிரிக்கு கிடையாது. வாட் அபவுட் தி அதர் ஆங்கிள்ஸ்? 60 டிகிரிக்கு கிடையாதுடா பசங்களா. எந்த ஆங்கிளுக்குன்னு தெளிவாக தெரிஞ்சாதான் நெகட்டிவ் எதுக்குன்னு யோசிக்க முடியும். ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் ஃபார் திஸ் ஒன்? எஸ், pi/3. எஸ், pi/3னா என்னது? 30 டிகிரிக்கு. நம்மளுக்கு 30 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் -√3/2 which is -60 டிகிரி. 270 கரெக்டு தான். ஆனால் நம்ம சைனுக்கு எப்பயுமே மைனஸ் வேல்யூன்றப்போ 4th குவாட்ரண்ட் யூஸ் பண்ணலாம்.
ஓகேவாடாமா? என்ன யூஸ் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் 4th quadrant வேல்யூ, அதாவது மைனஸ் நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஆல்ஃபாவுக்கு. ஓகே, யூ கேன் யூஸ் எனிதிங். ஸோ சைன் ஆல் சைன் டி கப்ஸ், சரிங்களா? ஸோ சைன் எந்த இடத்துல நெகட்டிவாக இருக்குது? இட் இஸ் நெகட்டிவ் இன் தி 3rd quadrant ஆல்சோ அண்ட் 4th quadrant. இந்த 2 குவாட்ரண்ட்லேயும் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு -√3/2 தான். நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம். 4th quadrant சூஸ் பண்ணாலும் சரி, 3rd quadrant சூஸ் பண்ணாலும் சரி, ஆன்சர் நம்மளுக்கு போட்டுருவாங்க. 4th quadrantனா என்னடாமா? போடலாம் தானே? எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் போடலாம். ஸோ 4th quadrant 3rd quadrant இந்த கதையெல்லாம் எதுக்கு? இது வந்து 30 டிகிரி, சரிங்களா? ஸோ 3rd quadrantல வர 30 டிகிரியா இருக்கட்டும், இல்லை 4th quadrantல வர 30 டிகிரியா இருக்கட்டும், வாட் எவர் யுவர் ஆன்சர் வில் பி ரைட். ஸோ நீங்கள் -π/3 போடலாம் ஆல்ஃபாக்கு, ஆர் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் 5π/3 போடலாம். சரியாடாமா? இந்த ரெண்டு 5 ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். π + π/3, ஸோ 4π/3. ஸோ நீங்கள் 4π/3 யூஸ் பண்ணலாம், ஆர் -π/3 யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யோர் விஷ் பசங்களா. நீங்கள் எதை வேணா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஆன்சர்ஸ் தந்துருவாங்க. சரியாடாமா? ட்ரிக்னாமெட்ரி ஒமிட் பண்ணிடலாமா? ஒரு 2-3 சம்ஸ் தான் இருக்குது, அதனால தான் அதை சொல்கிறேன். நீங்கள் அதை எதை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் புட் யுவர் ஆன்சர் ஹியர். ஓகேவாடாப்பா? ஸோ θ = nπ + -1/n ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? -π/3 போட்டுக்கலாம். அவ்வளோதான்டாமா. 2 லைன் தான். அந்த 2 லைனை நம்ம ஏன் ஒமிட் பண்ணணும்? ரைட்? எஸ். டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் தி லெட்டர் வேர்ட் சிம்பிள். சிம்பிளுக்கு பெர்முடேஷன்ஸ். பெர்முடேஷன்ஸோட வெரி ஈஸி ஃபார்முலா. நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுங்க? ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. டோட்டலாக எவ்வளோ வேர்ட்ஸ்? 6 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த 6 வேர்ட்ஸ் அவனுக்குள்ளே ரீஅரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ மொத்தமாகவே 6 ஃபேக்டோரியல். இதில் எந்த ரிப்பீட்டேஷனும் இல்லை, எந்த வேர்ட்ஸும் ரிப்பீட் ஆகலைன்னா அப்படியே விட்டுருங்க. which is equal to 6 factorial. 6 factorial answer என்னடாமா? 720. So how many permutations you have? எவ்வளோ permutations இருக்கு? 720 permutations இருக்கு. ஓகேவாடா பசங்களா? யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. π/3 60 டிகிரி இல்லையா மேம்? டே ஆமாம் இல்லை, π/3 60 டிகிரி இல்லை, சாரிடாமா. sin 60 தான் √3/2. sin 60 is √3/2. இல்லை இல்லை இல்லை, கரெக்டு தான். sin 60 டிகிரி தான் √3/2. கரெக்டு தான்டா பசங்களா. cos 51/2. What is meaning of SATC? அப்படின்னு எங்க இருக்கு? ஹைலைட் எழுதணும். ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ் பசங்களா? 1 + x⁻2/3. 1 + x⁻2/3 இதோட ஃபார்முலா என்னது? a + b⁻n. ஃபார்முலா என்ன பசங்களா? NC யாடாமா? NC0 a⁻n and b⁻0. Next NC1 a⁻n-1 b⁻1. Next என்ன வரும்? NC2 a⁻n-. ஓகே, இந்த ஃபார்முலா கிடையாது. சாரி, we have fractions. Yes, we have fractions. So fractions ஓட வேல்யூ என்னடா பசங்களா? What is 1 + x⁻2/3? ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + n into n plus 1 divided by n into n minus 1 divided by nx. n 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial into x square plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial into x cube plus so on. So this is the formula for this solution. இதில் நீங்கள் substitute பண்ணுங்க. ஸோ என்னடாமா? 1 + x⁻2/3. இதில் என்னங்கிறது யாருது? வாட் இஸ் யர் n? உங்களோட என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ARC ஓகேங்களா? n is equal to 2/3. Yes, it is 5th chapter டாமா. n is 2/3 and x வேறு எதுவும் இல்லை. வேறு ஃபார்முலா இல்லையா மேம்? இந்த ஃபார்முலா தான்டா பசங்களா.
அந்த ஃபார்முலா கிடையாது. அந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க? ஒன்லி ஃபார் இன்டீஜர்ஸ். உங்களோட ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸா இருந்தா இதுதான் யூஸ் பண்ணணும். 4 டேர்ம் மட்டும் கண்டுபிடிங்க. இது வரைக்கும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியாடாமா? ஸோ 1 + 2/3 into x. நெக்ஸ்ட் என்னது? 2/3. 2/3ல ஒன்று போச்சுன்னா என்னது? 2/3ல ஒன்று போச்சுன்னா it will be -1/3 divided by 2 factorial into x square plus 2/3 into -1/3 and -2னு போட்டிங்கன்னா -6. so -4/3 whole divided by 3 factorial. 3 factorial na 6. 6 into x³ plus so on. சரிடாமா, இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுங்க. வாட் இஸ் யுவர் சொல்யூஷன்? இங்க இருக்க 2வும் இங்க இருக்க 2வும் கேன்சல். ஸோ -1/9 x². நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் இங்க இருக்க 2வும் இங்க இருக்க 2வும் கேன்சல்னா இங்க ஒரு 3 மட்டும் இருப்பாங்க. ஸோ 3 கேன்சல் ஆகாது. ஸோ +4 divided by 81 x³ plus so on. This is your answer. Okay வாடாமா? Yes, everyone got it. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? ஃபார்முலா மட்டும்தான் தெரியணும். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், சப்ஸ்டியூஷன் போட்டுடலாம். இந்த சம்ல எந்த சம்ம கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். ஃபார்முலா மறந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேத்துக்கு ஃபார்முலா மறந்தே போச்சு. இல்லடாமா? ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் ஈக்குவேஷன் 3x + 4y + 12 = 0 into நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம்னா என்னது? வாட் இஸ் இ நார்மல் ஃபார்ம்? ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். நார்மல் ஃபார்முலாவோட ஃபார்முலா இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட். நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியாத வரைக்கும் எந்த சமயம் படிக்க முடியாதுடா பசங்களா. ஸோ எல்லாரும் இன்னைக்கு வேலையா என்ன பண்றீங்கன்னா போய் ஃபார்முலாஸா படிக்கிறீங்க. சரிங்களாடாமா? எஸ்டா பசங்களா, கண்டினியூஸா நான் மாத்தி மாத்தி தான் எழுதிட்டு இருக்கேன். யா புரியல பசங்களா. வாட் யூ ஆர் சேயிங்? ஃபார்முலா ஷீட்ஸ் 5th சம் லாஸ்ட் ஒன் வேணுமா? இதுல லாஸ்ட் ஸ்டெப் வேணுமா? லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கடா பசங்களா. 2 ஃபேக்டோரியல்னா 2 தான் ஆன்சர். ஸோ 2 and 2 நான் கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? இங்கே 2 இருக்கு. 2 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ 3 3 3 நான் கொடுத்த கொஷின்ஸ் பசங்களா. நான் கொடுத்த கொஷின்ஸ்னா எந்த கொஷின் சொல்றீங்க? ரிப்பீட்டட் கொஷின் சொல்றீங்களா? ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னா எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்து, ஓகேவா? இட் இஸ் நாட் ஒன்லி யுவர் பாளையங்கோட்டை கொஷின் பேப்பர் மட்டும் கிடையாது. ஓவரால் ஒரு 25 கொஷின் பேப்பர்ஸ். சரிங்களா? அந்த 25 கொஷின் பேப்பர்ஸையும் நல்லா பார்த்து எந்தெந்த கொஷின்ஸ் தான் எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும் வந்திருக்கோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை நான் கொடுத்துருக்கேன். சரியாடாமா? ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி யார் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 25 கொஷின் பேப்பர்ஸ். சரியாடா பசங்களா? அது எல்லாமே பார்த்து தான் நான் அந்த கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகே ஸ்ரீ வசந்த். ரைட். ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் தி நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்முலா? So everyone, if you keep on spamming what I can do. So Srivasan, the உன்னோட question paper, உங்களோட district question papers, please send it with me. Yes-டா பசங்களா. So நான் சொன்ன ஒரு கான்செப்ட்ல கூட ஒரு questions கூட உங்களுக்கு வரலையா? So don't fully blame me டா பசங்களா. It is not possible. ஏன்னா நான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸையும் எடுத்து தான் அந்த question papers teach பண்ணேன். Right? Fine. So it is x cos alpha plus y sin alpha which is equal to p. யாடாமா, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இவங்களை சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கொஸ்டினே வந்துட்டு
ஓகே எவ்ரிவன், உங்கள் எல்லாத்துக்கும் என்னடா பசங்களா வேணும், ஏன் கீப் ஆன் ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஆல் வாண்ட் ஃப்ரம் லாஸ்ட் செட். நீங்கள் லாஸ்ட்லேருந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? எஸ்டா பசங்களா, லாஸ்ட் சாப்டர்லேருந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ வாண்ட் மீ டு டூ இட்? ஃபார்முலா ஷீட்ஸ் நான் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் பசங்களா, நான் ஃபார்முலா ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். Yes, you want me to go from the last chapters? Okay. Second volume first teach panta, next first volume polama. Yes everyone, then you all okay na? Okay done. Yeah pasanga. So see this, what is it? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். சரிங்களா? ஸோ ஓகேடா பசங்க, நோ ப்ராப்ளம். நம்ம செகண்ட் வால்யூம் முடிச்சுட்டே ஃபர்ஸ்ட் வால்யூம் போகணும். நோட் அ ப்ராப்ளம். மறந்தே போச்சுங்களா? ஓகே, ஐ வில் கிவ் டைம் டு ரிவைஸ் ஆல்சோ. பசங்க ஸ்கியூ சிமெட்ரிக், வாட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்? ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸும் சரி அண்ட் ஏவும் சரி ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வித்தியாசப்படுவாங்க. தட் இஸ் கால்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். சரிங்களா? இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ 0 1 2 -1 0 x cube 2 -3 0 which is equal to minus of A transpose. இவங்களை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 -1 2 1 2 0 x cube -3 0. சரிடா பசங்களா? ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கியூப் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? எக்ஸ் கியூப் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3ன்னு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யர் எக்ஸ் வேல்யூ? இட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னடாமா? கியூப் ரூட் ஆஃப் 3. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண வேணாம். எதையோட லாஜிக்? நம்மளுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்கோட லாஜிக் தெரிஞ்சா போதும். ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐடென்டிட்டி, தே ஆர் ஈக்குவல், ஒன்லி மைனஸ் சைன் வித்தியாசப்படுவாங்க. ஃபார் லாம்டா, லாம்டாவோட ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. ப்ரொஜெக்ஷனுக்கு ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு ஏ ஆன் பி. ஏ ஆன் பி. ஸோ ஏவோட ஷேடோ பி மேலே பட்டிருக்கும். ஸோ டிவைட்ல வந்து பி வரணும், மேலே வந்து ஏ டாட் பி வரணும். சரிடாமா? ஸோ வாட் இஸ் யர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா? யுவர் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு A dot B divided by mod B. Okay vadama, what is A dot B? Lambda into 2. Lambda into 2, 2 lambda. Dot product என்ன பண்ணுவீங்க? I coefficients, JJ coefficients multiple பண்ணும். சரிடாமா? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும். ஓகே வாடா பசங்களா? JJ coefficients multiple பண்ணீங்கன்னா என்னது? 1 into 6, it is 6. Next 4 into 3, it is 12 whole divided by 2 lambda plus 6 plus 12. சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை என்ன பண்ணணும்? மாடுலஸ் பி. ஹவு டு யூ ஃபைண்ட் மாடுலஸ்? மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கடாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் I கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், J கோஃபிஷியன்ட் ஸ்கொயர், K கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஒவ்வொருத்தரையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 9. சரிங்களா? ஸோ 36 + 4 40, 40னா 49, 49னா 7. ஓகேவா? இதோட ஆன்சரை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 4 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 இங்கே போச்சுன்னா 28. ஸோ இப்போ 2 lambda plus 18 is equal to 28. ஸோ 2 lambda is equal to 28ல 18 போச்சுன்னா 10. ஸோ your lambda is equal to 5. Everyone got your answer as lambda is equal to 5. ஸோ பசங்களா, லைக் எந்த வால்யூம் நீங்கள் தரவாக இருக்கீங்களோ அந்த வால்யூமை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்து முடிச்சிருங்க. ரைஸ் தி வால்யூம் விச் we are very confident about. ஓகேங்களா? இதுக்கு என்னடாமா, நம்மளுக்கு P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது யூனியனோட ஹோல் டேஷ். ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? P of A காம்ப்ளிமெண்டோட ஃபார்முலா வந்து 1 minus P of A. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு P of A யூனியன் B யோட காம்ப்ளிமெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? 1 minus P of A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு யூனியனோட ஃபார்முலா தெரியணும். ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும், லைக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ அப்போ P of A யூனியன் B யோட ஃபார்முலா என்னது? P of A plus P of B minus P of A intersection B. சரியாடாமா? What is P of A? 0.52. What is P of B? 0.43 minus 0.24.
ஓகே ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க ஜஸ்ட் ஆட் போத் தெம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணும் ஸோ 52ல் 43 போச்சுன்னா என்னடா பசங்களா ஸோ இட் இஸ் 10ல் 3 போச்சுன்னா 7 ஸோ யூ வில் பி ஹேவிங் 0.07 மைனஸ் சாரி எதுக்கு மைனஸ் பண்ணணும் ப்ளஸில் பண்ணணும் ஸோ 52, 43 you will be adding so 90, 92, 95, 95ல் 24 போச்சுன்னா என்னடா பசங்களா ஸோ 95ல் 24 போச்சுன்னா 75, 75ல் 4 போச்சுன்னா 0.71 everyone yes so your answer is 0.71 இவங்க 0.71 so அப்போ இதோட ஆன்சர் என்னடாமா what is your complementary event complementary event ஓட ஆன்சர் என்னது 1 minus 0.71 which is 0.29 everyone got your answer as 0.29 yes okay integrate ஓகேங்களா என்னடாமா கேட்டிருக்காங்க integration கேட்டிருக்காங்க integration என்னது you have to do the integration sign so integration இது ஒண்ணுமே இல்ல -1 ன்னு போட்டனால பயந்துக்காதீங்க 1/1 plus x square dx இதத்தான் அவங்க கொடுத்திருக்காங்க இது ஒரு straight formula you know the formula of this one 1/1 plus x square dx இதோட formula தெரியுமாடாமா yes everyone do you know the formula of this one okay integration தெரியணும்னா நமக்கு differentiation தெரியணும் so differentiationல tan inverse of x ஓட differentiation தெரியுமா do you know the tan differentiation of dx yes டா பசங்களா so differentiation of tan x it is equal to 1/1 plus x square அப்படினா 1/1 plus x square ஓட integration it is tan x plus c tan inverse of x okay வாடா பசங்களா plus c போடலனா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க what is your doubt ரா பசங்களா cot மேம் cotலாம் கிடையாது 1/1 plus x வந்துட்டு tan inverse of x ஓட differentiation ஓட ஆன்சர் சரிடாமா okay so the fourth chapter this is fifth chapter sixth chapter okay come here இது second chapter 4 yeah so here y இங்க plus c போடணும் மேம் அப்படியே போட முடியாதா அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம் பட் plus c போடலனா நமக்கு மார்க் ரெடியூஸ் ஆயிரும் ஏன் plus c போடுறோம் அப்படினா sometimes differentiationல வந்து கான்ஸ்டன்ட் வந்து மிஸ் ஆயிரும் சோ அத இன்டகிரேஷன்ல மிஸ் ஆக கூடாதுன்றதுக்காக கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவாடாமா yes so see this find the value of integration constant yes யாடா பசங்களா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் x plus y y plus z z plus x z x y 1 1 சரிங்களா சோ இவங்களை நீங்க என்ன பண்ணனும் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம் நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு சைக்ளிக் ஆர்டர்ல இருக்காங்க சைக்ளிக் ஆர்டர்னா என்னது இங்க இருக்கவன் இங்க இருக்க மாட்டான் இங்க இருக்கவன் இங்க இருக்க மாட்டான் ஒரே சைக்ளிக் சோ x y z xy க்கு ஒன்னு நடந்தா அது yz க்கு நடக்கும் zx க்கு நடக்கும் this is called cyclic order what is the exact meaning of c c யோட exact meaning என்னன்னு கேட்டிங்கனா நான் என்ன சொல்றது அடேமா இப்போ 5x இருக்கு 5x plus 2 இருக்கு சரியா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு 5 கிடைக்கும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 5 கிடைக்கும் கரெக்ட்டா பட் இத இன்டகிரேட் பண்ணீங்கனா உங்களுக்கு 5x plus 2 கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான் 5x மட்டும் தான் கிடைக்கும் சோ இந்த 2 வந்து நீங்க மிஸ் பண்ணிர வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ டிஃபரன்ஷியேஷன் ஓகே டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் எக்ஸாக்ட்டா கிடைக்குமான்னு கேட்டிங்கனா இல்ல அங்க இருக்க கான்ஸ்டன்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால தான் நாம plus c போட்டுக்கறோம் ஓகே that's why we are using plus c அது வரலாம் வராமலியும் போலாம் அங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம் இல்லாமலியும் போயிருக்கலாம் அதுக்காக மென்ஷன் பண்றது சரியாடாமா புரிஞ்சுதுங்களா இப்போ இங்க பாருங்க it is a cyclic order எப்பலாம் cyclic order yes very good பசங்க இவங்க எல்லாத்தையும் row 1 and row 2 ஆட் பண்ணிக்கலாம் row 1 and row 2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் x plus y plus z next x plus y plus z இத ஆட் பண்ணாலும் x plus y plus z சரிங்களா you will have z x y 1 1 இப்போ என்ன பண்ணுவீங்கடாமா ஒரு ரோ ஃபுல்லா ஒருத்தங்க இருக்காங்கன்னா நீங்க அவங்கள வெளியே எடுத்துக்கலாம் you can take out அவங்கள நீங்க வெளியே எடுத்துக்கலாம் so x plus y plus z எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்
1 1 1 எல்லாருமே சேமா இருக்காங்களா? எஸ், 2 ரோ பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னா நம்மளுக்கு அவங்க என்னடாமா they become 0. ஏன் அவங்க 2 பேரும் 0? why they are 0 டாமா? because இந்த ரோவும் ஐடென்டிக்கலா இருக்காங்க. they are identical. when 2 rows are identical your determinant is 0. ஓகே, ஸோ இந்த சம்முக்கு நான் உங்களுக்கு என்ன க்ளூ கொடுத்தேன்? எங்கெல்லாம் இந்த மாதிரி சைக்ளிக் ஆர்டர் ப்ரிஃபரபிளாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அங்கெல்லாம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் 2 ஆட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாம். ஆட்ஸாக வருதா? ஓகே, குவிஸ் பசங்களா, குவிஸ் நீங்கள் மேக்ஸுக்கெலாம் நான் குவிஸ் கொண்டு வர முடியாதுடாமா. என்னால் அந்த எலமெண்ட்ஸ்லாம் எழுத முடியாது. இங்கிலீஷ் தமிழ்லாம் டைப் பண்ணிக்கலாம், ஈவன் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கூட டைப் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸில் இருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸையும் குவிஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வர முடியாது. ஐ கேன் டைப் இட். ஸோ அதனால தான் மேக்ஸுக்கு குவிஸ் போக முடியல. சரியாடம்மா? இல்லைனா எல்லாமே எழுதுகிற மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ if everyone see this, if D is the midpoint of R1 and R3, sorry, R1 and R3. Okay everyone, so look at this one. If D is the midpoint of the side BC, ஒரு triangle நம்மகிட்ட இருக்கு. இந்த triangleல BCன்ற ஒரு சைடு இருக்கு. ABC. ஓகேங்களா? இந்த BCங்கிற சைடுல நீங்க Dங்கிறவங்க மிட் பாயிண்டா எடுக்கிறீங்க. You are taking as a midpoint. அப்படின்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். நீ ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டினுக்கு என்னடா பசங்களா, இந்த மாதிரி ஜென்ரல், ஏன்னா இது ஜென்ரலா பேசுறாங்க. ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து வெக்டார்னு கொடுத்துருக்காங்களா, யூ சே எஸ் ஆர் நோ. நம்மளுக்கு இவங்க தான் வெக்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? நத்திங் இஸ் கிவன். இந்த கொஸ்டின்ல திஸ் இஸ் 2 marks, திஸ் இஸ் ஆல் 2 marks. எஸ், இது எதுவுமே கொடுக்கல. இப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நாம எப்படி போய்க்கலாம்னா, we can go wise taking பொசிஷன் வெக்டார்ஸ். எதை எடுத்து போய்க்கலாம்? பொசிஷன் வெக்டார்ஸ் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? OA வெக்டாரை நான் A வெக்டார்னு எடுத்துக்கிறேன், OB வெக்டாரை நான் B வெக்டார்னு எடுத்துப்பேன், OC வெக்டாரை நான் C வெக்டார்னு எடுத்துப்பேன். அப்போ OD வெக்டார் எப்படி எடுத்துப்பீங்க? ODங்கிறது யாரு? D is the midpoint of B and C. இவன் 2 பேர்த்தோட midpoint. midpoint ஃபார்முலா என்னது? x1 plus x2 by 2. ஹாண்டா பசங்களா? so what is it? It is A plus C divided by 2. Sorry, B plus C divided by 2. ஏன்னா OB plus OEC by 2 அதனால போட்டிருக்கோம். சரியா? இப்போ அவன் கொடுத்துருக்கத நம்ம பண்ணலாம். அவன் என்ன கொடுத்துருக்காங்க? AB வெக்டார் பிளஸ் AC வெக்டார் என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. கரெக்டாடா பசங்களா? AB வெக்டார் எப்படி நம்ம எழுதியிருப்போம்? how do we write AB வெக்டார்? OB minus OA, ending point minus starting point. இது என்னடாமா? ending minus starting. இது எப்படி எழுதுவீங்க? OC வெக்டார் minus OA வெக்டார். இது யாரு? B. இது யாரு? A. and this is C and this is A. so what happened? B plus C minus 2A. கரெக்டா? அவன் என்ன பண்ண சொல்றான்? 2 into ADன்னு கொண்டு வரணும். AD வரணும், எனக்கு D வேணும். ஸோ D நான் தான் உள்ள கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வர போறேன்? இங்க பாருங்க, D என்னடாமா? B plus C. B plus C நம்ம கிட்ட இருக்கு. ஸோ B plus C is equal to 2 into OD. ஸோ which is, இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்? 2 into OD போட்டுக்கலாம்டாமா? can I put it? yes. ஸோ அப்படின்னா இந்த ஏங்கிறது யாரு? OA வெக்டார். இந்த ஏங்கிறது யாரு? OA வெக்டார். நான் இந்த 2 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ OD மைனஸ் OA. இந்த OD மைனஸ் OA நம்ம எப்படி எழுதிக்கலாம்? AD வெக்டார். எனி டவுட்? ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாடாமா? ஸோ இது வந்து இதுக்குன்னு கிடையாது. உனக்கு இந்த மாதிரி எந்த சம கேட்டாலும் சரி, நீங்கள் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக அவங்க கேட்குறாங்க வேறவர். ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஜென்ரலாக ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா யூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ். பொசிஷன் வெக்டார்ஸ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். ரைட்ராமா? நான் திருப்பி வேணாலும் சொல்கிறேன். OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார், OB இஸ் ஈக்குவல் டு B வெக்டார், OC இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். அவங்க D வந்து மிட் பாயிண்டட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ண சொல்லி நம்மளுக்கு லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. நான் அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுறேன். OB வெக்டாருங்கிறது AB வெக்டாருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா OB மைனஸ் OA.
ஓபிலேருந்து ஓஏ சப்ராக்ட் பண்ணி தான் ஏபி கிடைச்சிருக்கும். ஸோ அதை நான் இங்கே போடுறேன். ஓகேங்களா? கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒருத்தங்களை உள்ளே கொண்டு வரணும்னா அவனுக்கு பதில் இவன் அப்படின்ற மாதிரி, இவருக்கு பதில் இவர் அப்படின்னு மாறுறோம்ல, அந்த மாதிரி நான் சேஞ்ச் ஓவர் பண்ணி ஐ ஹாவ் கிவன் தி ஆன்சர்ஸ். எனி டவுட்? இதில் எந்த ஜென்ரல் சம் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். சரியாடாமா? ஸோ நம்மளுக்கு எந்த வெக்டார்ஸ் நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா யூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் கான்செப்ட். யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய். ஒய்யோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ்னா என்னது? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்கடாமா? எஸ், இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுற பசங்களை நீங்கள் யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க? எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ உங்கள் எக்ஸை வந்து வேறு எங்கேயாவது பவர்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போ ரூட் எக்ஸை எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு இது ஒரு பக்காவான ஃபார்மேட்டில் எழுதுங்க. ரூட் எக்ஸை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பார் 1/2. இவனை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் பார் 3 into 1/2. So how do you write them? X power 1/2 plus x power 3/2. So x power 1/2 plus x power 3/2. இது புரிஞ்சுதா? நம்ம கொஸ்டினே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ தான் டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். How do you find dy by dx டாமா? dy by dx எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது என்ன ஃபார்முலா? இவங்க என்ன ஃபார்மேட்டில் இருக்காங்க? எக்ஸ் பார் என் ஃபார்மேட்டில் இருக்காங்க. எக்ஸ் பார் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. ஓகேவாடா பசங்களா? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மி ஆயிடுவாங்க. சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் அப்போ இங்கே என்ன ஆகும்? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. ப்ளஸ் your power will come before and பவரில் ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்சியேஷன். நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். 1/2 இட் இஸ் -1/2. 1/2 மைனஸ் போச்சுன்னா -1/2 ப்ளஸ் 3/2 இன்டூ எக்ஸ் பார். 3/2 ஒரு மைனஸ் போச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு 1/2 இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா மைனஸ் வந்து டினாமினேட்டருக்கு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. ஸோ 1/2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் இவங்க என்னடாமா 3/2 ரூட் எக்ஸ். இதுதான் உங்களோட ஆன்சர். எனி டவுட்ஸ்? எனி டவுட் ராமா? ரோ அண்ட் காலம் எப்படி ஃபைண்ட் பண்றது மேம்? ரோஸ் அண்ட் காலம்ஸுக்கு ஒரு ட்ரிக்ஸா? ரோஸ்னா ஸ்லீப்பிங் லைன், காலம்னா ஸ்டாண்டிங் லைன்ஸ். ஓகே டன். நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? கீழே ரூட் போயிடுமா? எஸ், கீழே ரூட்ஸ் போயிடும். ஏன்னா 1/2ல 1/2னா ரூட். ஓகேவாடா பசங்க? எஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x log x. மேம் ஆனால் கோபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை முன்னாடி போடவே இல்லை. போட்டிருக்கேன் நீ தோ 1/2ன்னு. 1/2 தானே கோபிஷியன்ட் போட்டிருக்கோம் மேடாமா. ஓகே, ஸோ எவ்ரிவன் இங்கே பாருங்கடாமா. இதை பார்த்த உடனே இன்டகிரேஷனுக்கு இது ஃபார்முலாவா? ஸோ இன்டகிரேஷன் பார்த்தோன்னே யோசிக்காதீங்க. இது டைரக்ட் ஃபார்முலாவா? டிஃப்ரென்சியேஷனோட ஃபார்முலாஸ்லாம் யோசிச்சு பாருங்க. இவங்க டைரக்ட் ஃபார்முலாவா? நோ, இதில் டைரக்ட் ஃபார்முலாவே கிடையாது. இது டைரக்ட் ஃபார்முலா இல்லை. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே யோசிக்க கூடாது. என்ன பண்ணணும்? திங்க் இன் யுவர் ஓன் வே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்டாமா? அப்போது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மெத்தட் சால்வ் பண்ணலாம்? ஸோ இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் மெத்தட் தான். நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோன்னு புரிஞ்சால் போதும், அது ஈஸியாக கிராப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்த உடனே வாட் யூ கேன் நோ, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா log x. log x கண்ணுக்கு தெரிஞ்சுதா? log x கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாத்திற்கும் 1/x தெரிஞ்சுதாடாமா? யூ கேன் see that 1/x ஆல்சோ. நான் உங்களுக்கு வந்துட்டு பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் ட்ரிக்னோமெட்ரி இதை விஷயம் சொல்லும் போதே சொன்னேன். உங்களுக்கு இன்டகிரண்ட்டில் ஒரு டேர்ம் இருக்குது ப்ளஸ் அவனோட டெரிவேட்டிவும் இருக்கான். ஓகே, ஒரு டேர்மும் இருக்குது ப்ளஸ் அவனோட டெரிவேட்டிவும் அதே இடத்துல இருக்குன்ற பட்சத்தில் we can use substitution method. எஸ்டா பசங்களா? நான் அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கரெக்டா? ஸோ அப்போ நம்ம t என்னன்னு எடுத்துப்போம்? log xன்னு எடுத்துக்கோங்க. அப்போ dt என்னவா மாறும்? இட் இஸ் 1/x into dx. சரிங்களா? ஸோ இது சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி இதை பிரித்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/x தனியாகவும் log x தனியாகவும் எழுதிக்கோங்க. ஸோ தட் உனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1/x dx இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து என்னன்னு போடணும்? dtன்னு போடணும். அண்ட் 1/log xக்கு பதிலாக t. ஸோ விச் இஸ் நத்திங் பட்
t power minus 1 dt. இதை நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாதா? யாடா பசங்களா, இவங்களை இன்டகிரேட் பண்ணா நம்மளுக்கு தெரியும்ல, x power n இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x power n plus 1 divided by n plus 1. சரியாடாமா? So how do you write it? It is t power minus 1 plus 1 divided by, oh, one sec. It is 1 by t la. 1 by t ஓட formula, direct formula டா பசங்களா. What is 1 by t? 1 by t ஓட direct formula 1 by x. log x difference integrate பண்ணிங்கனா தான் 1 by x கிடைப்பாங்க. கரெக்ட்டுங்களா? So which is direct formula. So அப்ப இது யாருடாமா? This is log of t. கடைசியில இந்த t க்கு பதிலா நீங்க ஆன்சர் போட்டுறணும். கடைசியில t x ஆ மாத்திக்கணும். So log of log x. Any doubt? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாமா? இதுல இருந்து எவ்வளோ 2 மார்க்ஸ் வரும் பசங்களா? ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடான 2 மார்க்ஸ். ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் இந்த 30 மார்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பி சம் வெரி ப்ராக்டிக்கல். இதுலேருந்து மேக்ஸிமம் மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா பசங்களா? +C போட மறந்துடக்கூடாது. எனக்கேவா? ஓகே. ஸோ +C போட மறந்துடாதீங்க. சரி, நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்ல, அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. log x எப்படியா? இந்த log x இதுவா? நான் தான் சொன்னேனே இதுதான் ஃபார்முலான்னு. ஒன்ஸ் மோர் சொல்லவா? ஓகேடா பசங்களா? ஸோ இந்த இன்டகிரேஷன் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வேணும் அப்படின்னா, இந்த இன்டகிரண்ட்குள்ள ஒரு டேர்மும் இருக்காங்க, அந்த டேர்மோட டெரிவேட்டிவும் இருக்காங்க. அந்த டேர்ம் யாருன்னு கேட்டிங்கன்னா log x. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா log xும் என் கண்ணுக்கு தெரியுது, 1 by xும் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஐ எம் யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்னன்னா, இதில் இருக்க ஒருத்தரை நீங்கள் டீன்னு மாற்றிக்கணும். மாற்றும் போது அவங்களோட டிஃப்ரென்ஷியல் டிடியும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், டிடியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடுறீங்க. சேஞ்சிங் எவ்ரி திங் இன்டு டி. எல்லாத்தையும் டீக்கு மாற்றுறீங்க. இப்படி டீக்கு மாற்றும் போது உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா வருது 1 by t. 1 by tங்கிறது டைரக்ட் இன்டகிரேஷன் ஃபார்முலா. அது வந்து log t தான் அதோட ஆன்சர். ஸோ log t plus c. ஸோ இந்த டீக்கு பதிலாக திருப்பி log xன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர் எல்லாமே எக்ஸில் மட்டும்தான் இருக்கணும். டூ தி லிமிட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். இதுக்கு லிமிட் வருமானு கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் mod x. ஃபஸ்ட்டு mod xோட விஷயத்தை தெரிஞ்சுக்கூடாமா? வாட் இஸ் mod x? mod x நம்மளுக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் தருவாங்க. என்னென்னு? mod x பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -xும் இருக்கும் +xும் இருக்கும். அல்ஜிபிரிக் ஃபார்மேட்டில் எழுதுங்க. mod x -x எப்போ நம்மளுக்கு தரும்? when your x is less than 0 and when your x is positive. இது சரியா? இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிங்க? sin mod x கண்டுபிடிங்க. வாட் இஸ் a sin mod x டாமா? ஸோ அப்படின்னா sin of -x, sin of x. sin of -x வேறு யாரும் கிடையாது, -sin x. கரெக்டா? இது யாரு? வெறும் sin x. ஸோ உனக்கு -sin xங்கிறது எப்போ வரும்? when your x is less than 0 and when your x is greater than 0. ஸோ டினாமினேட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நியூமரேட்டருக்கு போகலாம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் எக்ஸ். ஸோ அந்த இன்டீஜர் எக்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்கிறேன். வாட் இஸ் கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன்றாமா? இப்போ வந்து 0.5. இப்போ இதுக்குள்ளே ஒரு இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0. இவன் யாருக்கும் நடுவில் இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. அதோட லெஸ்ஸர் இன்டீஜரை அவுட்புட்டாக கொடுத்துரும். ஓகே, இப்போ 1.2ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? 1.2 பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் நடுவில் இருப்பாங்க. ஸோ 1 நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதோட இன்டீஜர் பார்ட்டை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரியாடாமா? இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு டு யூ ஃபைண்ட் தி லிமிட்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்? 0 - என்னது? நெகட்டிவ் சைடு. நீங்கள் நெகட்டிவ் சைட் போகணும், 0ட லெஸ் தென் போகணும். 0ட லெஸ் தெனுக்கு அப்போ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், இங்கே இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ் எப்பயும் போல் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இன்டீஜர் எக்ஸ் இதுக்கு பதிலாக என்னடாமா வரணும்? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. இங்கே இப்படி இருக்க ஒரு நம்பருக்கு இதுக்குள்ளே எந்த நம்பர் இருந்தாலும் சரி, இன்டீஜர் கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னவா இருக்கும்? அவுட்புட் என்னவா இருக்கும்? யுவர் அவுட்புட் வில் பி -1. ஏன்? அதோட லெஸ்ஸர் இன்டீஜர்ன்றப்போ மைனஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த இடத்துல -1ன்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் லெஸ் தென் 0. அண்ட் கீழே என்னடாமா வரணும்? கீழே பார்த்தீங்கன்னா -sin x. ஸோ -sin x நான் யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல். sin x by x ஃபார்முலா என்னடாமா? இட் இஸ் 1. 1 தானே? ஹானா, இட் இஸ் 1. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் x tends to 0 plus. 0 plusனா என்னடாமா? பாசிட்டிவ் சைடு ஆஃப் 0. 0க்கு கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாலே இன்டீஜர் ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னது? 0. அப்போ 0 into anything it is 0. 0 into anything it is 0. ஸோ இதுவும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ரீசன் ஃபார் இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. உங்களுக்கு அந்த சாப்டர் தெரியாதா? என்ன கேட்டீங்க? லிமிட்ஸ் கண்டிப்பாக படிக்கணுமா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? யா தருண், ஃபார் யூ? எஸ்டா பசங்களா? சரிடாமா. ஒரு ரீசனுக்கு இவ்வளோ ஸ்டெப்பா? பார்ஷியலி. ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ லேட்டர். This chapter is very important for 2 marks and 5 marks. Yes, Dhamma. Okay. How do you find the direction cosines of some vector? Directions cosines of some vector. Direction cosine na enadhu? Direction cosine ஒருத்தங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? First of all, அந்த வெக்டாரோட மாடுலஸ் கண்டுபிடிச்சுக்கணும். Direction cosine of some vector னு சொல்லிட்டாங்களா? அப்போ cos square alpha plus cos square beta plus cos square gamma இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1 ராமா. ஓகேங்களா? everyone this pdf வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட்ல நான் அட்டாச் பண்ண வேண்டாம் பசங்களா? cos square alpha plus cos square beta plus cos square gamma which is equal to 1. சரிங்களா? so what இதுக்கு மாடுலஸ் வேண்டாம். இதுக்கு மாடுலஸ் வேணா some vector னு சொல்லிட்டாங்கல்ல. cos square alpha ஓட வேல்யூ என்னது? 1/7. so 1/7 the whole square. next இது வந்து cos square beta ஓட வேல்யூ 1/√2 the whole square plus இது என்னடாமா? a square ஓட வேல்யூ which is equal to 1. so இது என்னது? 1/49. இவங்க வந்து 1/2 plus a square is equal to 1. so a square is equal to 1 minus 1/49 minus 1/2. so LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்டாமா? so 49 into 2 you will be having 98. so 98 minus 2 minus 49 divided by 98. ஸோ இந்த வீடியோஸை பார்த்தா எவ்வளோ 2 மார்க்ஸ் எவ்வளோ 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும்? பசங்களா இன்னைக்கு மொத்தமாகவே 60 கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். சரியா? ஐ எம் ரிவைசிங் ஆல் தி கான்செப்ட்ஸ் யூ ஹேவ். என்னால் பர்டிகுலராக மார்க்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாதுடா பசங்களா. சரியாடாமா? யூ ஆர் ஹியர் டு லிசன் ஹியர். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் லிசன் பண்ணுங்க. சரியா பசங்களா? பட் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் 85+ மார்க்ஸ். ஓகேவாடாமா? ஸோ இதை முடிச்சுட்டு தாராளமாக போய் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்டகிரேஷனில் ஒரு டவுட் மேம். x bar minus 1 is x bar minus the whole square by 2. இந்த எக்ஸ்பாண்ட் பண்ணால் x minus 1 தனியாக எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா x square minus xன்னு வரும். அதான் நீங்கள் ப்ளஸ் சின்னு போடுறீங்களாடாமா ரெஜோ, ரைட்? ஸோ ரெஜோ நம்ம ப்ளஸ் சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்மால் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ x minus 1 the whole square. உங்களுக்கு அந்த x square டேர்ம் எக்ஸ் டேர்ம் பக்காவாக வந்துச்சா? அந்த வெறும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்குது. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ரைட்? எவ்ரிவன் லுக் அட் திஸ் ஒன். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன முடிக்கல. ஸோ வாட் இஸ் திஸ் ஆன்சரா பசங்களா? இல்லடாமா, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின் அஸ்மல். Yes, Kruti. Yeah, Grish, you can take it, Rapasana. So it is 47/98. Okay, so your A is equal to square root of 47/98. அவ்வளோதாண்டா பசங்களா. சரிங்களா? -47 வராது, +47 தான் வரும். ரெஜோ நான் உங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணண்டாமா. How do you find this limit? இது வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். How do you find this limit?
limit x tends to 3 சரிங்களா x power n minus 3 power n divided by x minus 3 இந்த மாதிரி polynomials வந்தது whenever you have polynomial function நம்மளுக்கு polynomial function இருக்குன்ற பட்சத்தில் அவங்கள சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணிடுங்க இதுக்கு ஃபார்முலா இருக்கு a power n minus b power n ஓட ஃபார்முலா என்னன்னா a minus b into a power n minus 1 minus plus a power n minus 2 into b plus so on b power n minus 1 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு so this x minus 3 into x power n minus 1 plus x power n minus 2 3 square plus x power n minus 3 x 2 cube plus so on up to 2 power n minus 1 all divided by x minus 3 சரிடமா 3 power n minus 1 so இந்த x minus 3 இந்த x minus 3 cancel ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இது ஒரு polynomial function தான் ஒரு polynomial functionன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பசங்களா லிமிட் அப்ளை பண்ணலாம் நீ லிமிட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் இது வந்துட்டு 3 power n minus 1 ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 power n minus 1 every one it gets into 3 power n minus 1னே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க சரியாடாமா ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர் 3 power n minus 1 3 power n minus 1 3 power n minus 1 up to 3 power n minus 1 இது மொத்தமா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு totally you have n terms totally we have n terms oh sorry நான் டெரிவேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் போயிருக்கலாம்ல சாரிடாமா limit x tends to a x power n minus a power n divided by x minus a இதோட ஃபார்முலா என்னடா பசங்களா இதோட ஃபார்முலா கேட்டிங்கன்னா n into a power n minus 1 இதுதான் ஃபார்முலா n into a power n minus 1 this is your formula ஸோ இவங்க பக்காவா இதே ஃபார்மேட்டில் இருக்காங்களா அப்போ இவங்களோட ஆன்சர் என்னது nங்கிறது யாரு n தான் அண்ட் ஏங்கிறது யாரு 3 ஸோ 3 into n minus 1 which is equal to 27 சரியா ஆமாம் ஸோ இந்த 27 நான் என்ன பண்ணுறேன்னா 3 பார்ல எழுதிக்கிறேன் ஸோ இட் இஸ் 3 into 3 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்ல 3 into 3 ஸ்கொயர் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்ற இடத்துல யார் இருக்காங்க 3 இருக்காங்க ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் இஸ் 3 யுவர் ஆன்சர் இஸ் 3 ஒன் செக் பசங்களா important questions ஓட PDF லிங்கை வந்து நான் இந்த லைவ்ல அட்டாச் பண்ண சொல்கிறேன் பசங்களா கமெண்ட் செக்ஷனில் ஸோ எவ்ரி ஒன் கேன் டவுன்லோட் தட் அந்த பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் above 85 ப்ளஸ் ட்ராமா சரிங்களா Yes. Yeah, Tarun, what is your question, Rama? Yes, Tarun, of course, Pasangla. You can see that. பசங்களா இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க நீங்கள் இதை பார்த்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா ஸோ சி திஸ் வாட் இஸ் இட் அவங்க நம்மளுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க இதை வச்சு உங்களுக்கு நிச்சயமாக 2 மார்க்ஸ் சம் வரும் இல்லைனா ஒரு 3 மார்க்ஸ் சம் வந்துடும் 5th சம் ஹவ் -4/3 ஓகே அதை நான் அங்கே சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கடாமா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்னடா பசங்களா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் மீன்ஸ் இன்டர்செக்ஷன் 0 அப்படின்னா என்னது நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் 0 எப்படி என் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா ஆக்சுவலி தருண் ஓகே ராமா நம்ம வந்துட்டு இந்த டிஎன் ஜிமெயில் ஐடி இருக்குல்ல அந்த ஐடியில் எனக்கும் லாகின் இருக்குது நீங்கள் அதில் உங்களோட இமெயில்ஸில் உங்களோட டவுட்ஸ் கேளுங்க நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் வேதாந்து tn.team.gmail.com அதுக்கு நீங்கள் உங்களோட டவுட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகேவாடா பசலாம் இன்டர்செக்ஷன் 0 ஸோ P of A your P of A is equal to 3/8 and your P of B is equal to 1/8 what about your P of A complement
P of A complement na enadama 1 minus P of A. So what is your 1 minus P of A, which is equal to 1 minus 3 by 8. So which become 5 by 8. Okay வாடா பசங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. மெயில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேறேன்னா, நீங்கள் ஜேஇ பற்றி டவுட்ஸ் கேட்காதீங்க, இன்றைக்கி ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட அந்த மெயில் ஐடி இருக்குது. ஐ வில் ரிப்ளை இட். ஓகே வாடாமா. ஸோ வாட் இஸ் இன்டர்செக்ஷன்றாமா விச் இஸ் 0. கண்டே பிடிக்க வேண்டாம், இது 0 தான். ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் இன்னும் இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ பசங்களை இவ்வளோ தான் வந்துட்டு செகண்ட் வால்யூமில் இருக்க 2 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் 2 மார்க்ஸ்க்கு போகலாமா? Can we go forward to the first volume now? Yes. இதோட full PDF நான் attach பண்றேன்டா பசங்களா. Of course I will attach it. Yeah. How do you solve it? First என்ன பண்ணனும்னா அந்த constant term அந்த சைடு கொண்டு போய்க்கணும். You have to take the constant to the right side term or otherwise நீங்க வந்துட்டு அந்த p என்னன்னு கண்டுபிடிக்கணும், which is me the unit distance. அந்த unit distance என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். One time repeat பண்ணுங்கம்மா. எதடாமா? லாஸ்ட் கொஸ்டினா ரூஷா நோ ப்ராப்ளம். நான் திருப்பி பின்னாடி வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாடாமா? What is this formula for this one? What is this formula for this one? பசங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இந்த சம் வந்தா what you will have to do it na just find your r. ஓகேங்களா? உங்களோட p கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? So which is equal to 3 square. 3 square plus 4 square which is equal to square root of 25 which is equal to 5. சரிடாமா? இவங்களோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. இவங்களோட வேல்யூ என்னது 5. You find them. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை கண்டுபிடிச்சிக்கோங்க 5. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 5ஆல என்டையராக அந்த சம்மை டிவைட் பண்ணுங்க. என்டையர்லி டிவைடட் பை சைன். ஸோ 3x by 5 plus 4y by 5 which is equal to minus 12 by 5. ஓகேவாடா பசங்களா? எப்பயுமே இங்க இருக்கிறவங்க மைனஸ்ல இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க, பிகாஸ் திஸ் இஸ் தி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் p. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவ்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ண போறீங்க, யூ ஹாவ் டு டேக் மைனஸ் ஆன் போத் சைட். மைனஸால எல்லா பக்கமும் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ minus 3x by 5 minus 4y by 5 which is equal to 12 by 5. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கான்செப்ட் இருக்கிறா பசங்களா? காஸ் தீட்டாங்கிற இடத்துல யூ ஹாவ் minus 3 by 5, sin தீட்டாங்கிற இடத்துல யூ ஹாவ் minus 4 by 5 and p is equal to 12 by 5. So your p is equal to 12 by 5. Your cos theta is equal to minus 3 by 5 and your sin theta is equal to minus 4 by 5. யாடா பசங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நான் இந்த லைவ்ல அட்டாச் பண்ணிடுவேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ரைட் பசங்களா? எல்லாத்துக்குமே இதில் கிளாரிட்டி இருக்கா? ஸோ எவ்ரி ஒன் வி ஹாவ் ரைட் இன் அ ஃபார்மேட் ஆஃப் x cos theta plus y sin theta is equal to p அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? ஹை வெயிட்டேஜ் 5 மார்க் எக்ஸசைஸ். ஸோ 5 மார்க்ஸ் எக்ஸசைஸோட ஹை வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.3 அண்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் 3.7 எக்ஸசைஸ் அண்ட் ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 4.4. ஃபிஃப்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் 5.4 எக்ஸசைஸ் அண்ட் சிக்ஸ்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 6.4 எக்ஸசைஸ். செவன்த் சாப்டரில் வந்து 7.3 எக்ஸசைஸ். ஓகேங்களா? 7.3 வரும், 7.2 வரும் அண்ட் எயித்து சாப்டரில் வந்து 8.2 வரும், 8.3 வரும். ஓகேங்களா? நைன்த் சாப்டரில் 5 மார்க்ஸ் வந்து வந்தால் தான் வரும். 10th சாப்டரில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 10.4லேருந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க் நிச்சயமாக வரும். அண்ட் 11th சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 11.11, 11.12. ஸோ இந்த பாலினாமியல் டிவைடட் பை பாலினாமியல் உங்களோட டிவிஷனில் உங்களுக்கு ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற அந்த இன்டகிரேஷன் நம்மளுக்கு 5 மார்க்ஸாக வரும். ஓகேங்களா? அண்ட் 12th சாப்டரில் திஸ் இஸ் தி லாஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸாக வரும். எனி டவுட்ஸ்? ஓகேங்களா பசங்களா? இவ்வளோ தான் 5 மார்க்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் 5 மார்க்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு கவர் பண்ணுவோம். ரைட் பசங்களா? இப்போ போகலாமா? லிமிட் சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா
திருப்பி இதே லிஸ்ட்டில் தான் பார்ப்போம் செய்கிறேன். நான் அப்போ உங்களுக்கு லிமிட் சொல்கிறேன். எந்த லிமிட் சம்முன்னு சொல்லுங்கள். I will explain that. Okay, everyone? So, see this. If n plus 1, 2, p power 4 is equal to 42 into np2, find n. n என்னன்னு கேட்டிருக்காங்க. Right, Rama? So, what is n plus 2p4? n plus 2p4 na என்னடா பசங்களா? Which is permutation. Permutation ஓட formula என்னது? What is the permutation formula பசங்களா? n factorial divided by r factorial. n minus r factorial வராது. n factorial na n plus 2 factorial divided by r factorial, which is equal to 42 into n factorial divided by 2 factorial. யாடா பசங்க ஃபார்முலா கரெக்ட் தானே எவ்ரிவன்? ஃபார்முலால ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? நோ, ஃபார்முலாவில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஐ எம் டூயிங் பை பர்பஸ். பட் யாருக்குமே ஃபார்முலாஸ் தெரியவே இல்லைடா பசங்களா. ரைட்? So what is your formula? It is n factorial divided by n minus r factorial. This is your permutation factorial. So எதை சொன்னாலும் பிளைண்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்களேடா பசங்களா. யாராவது படிக்க வந்திருக்கீங்களா? எவ்ரிவன். ஸோ ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்டோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாசிலேட்டிங்காக இருக்கீங்க. ஐ வாண்ட் ஒரு 10 சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் லைஃப். சரிங்களா? ஸோ தட் அவங்கள வந்துட்டு நான் பார்க்க ஈஸியாக இருக்கும். இந்த சம் வரலான்னா என் மேலே கேஸ் போடுவீங்களா? ஞாபக பசங்களா போட்டுக்கோங்க. எஸ் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் வால்யூம் சுத்தமாக ஞாபகம் இல்லையா? எவ்ரிவன் ஃபார்முலாஸ் இல்லைன்னா பிழைக்க முடியாதுடா பசங்களா. ஃபார்முலா தான் உயிர். அந்த ஃபார்முலாவை தக்க வச்சுக்கோ. போய் இன்றைக்கே நைட்டோட நைட்டாக எல்லா ஃபார்முலாஸையும் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் என்பிஆரோட ஃபார்முலா. என்னங்கிறது யார்? முன்னாடி இருக்கிற நம்பர். ஸோ n plus 2 factorial divided by n. அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். n plus 2ல -4 போச்சுன்னா n minus 2. ஓகே. ஸோ n minus 2 factorial which is equal to 42 into this is n factorial divided by 2 factorial. Sorry, n minus 2 factorial. நீங்கள் பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியுது. இவனும் கேன்சல் ஆகிட்டான். ரைட்டா? n plus 2வை n வர வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? n plus 2 n வர வரைக்கும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? n plus 2 into n plus 1 into n factorial which is equal to 42 into n factorial. One more time repeat பண்ண. நான் இப்போ தான் எழுதிட்டு இருக்கேன்டா பசங்க. You all spamming here, so don't spam it பசங்களா. n factorial கேன்சல் ஆயிடும். ஃபார்முலா ஷீட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா பசங்களா. இப்போவே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இவங்க ரெண்டு பற்றியும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? n square plus 3n plus 2 which is equal to 42. ஸோ இந்த சைட் கொண்டு வாங்க. n square plus 3n minus 40 which is equal to 0. 40 எப்படி எழுதிக்கலாம்? 40 வந்து பார்த்தீங்கன்னா 5 8s are 40 and plus 3 வரணும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ வாட் இஸ் your n? your n is equal to minus 8 and plus 5. இதில் யார் எடுத்துப்போம்? n is equal to 5 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவாடாம்மா? n is equal to 5 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டான ஆன்சர். சரிங்களா? யா. ஓகே everyone. So see the next question. Find the square root of 1001 approximately. இவங்களோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1001 எப்படி எழுதலாம்? 1 plus 1000 எழுதிக்கலாமா? தி ஹோல் பார் 1/2. கரெக்டாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட் ராமா? இந்த 1000 நம்மளுக்கு இந்த ஒரு ஃபார்முலா அப்ளிகபிள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 1000 வந்து 1000 இருக்கக்கூடாது. இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கணும். இங்கே இருக்க எக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 1. அப்போ நீ 1000 வெளியே எடுத்தால் தான் பாசிபிள். ரைட்டா பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு டேக் 1000 as காமன். வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 1 plus 1/1000 தி ஹோல் பார் 1/2. ஓகே பசங்களா? இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா 1/1000 வந்து லெஸ் தென் 1 தான். நவ் யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட். ஸோ 1000க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10. It's 1000, right? I think it is cube root, Rama.
ஓகேங்களா? this is cube root. So it is 10. இப்போ இவங்களை நீங்க expand பண்ணுங்க. என்ன கிடைக்கும்டா பசங்களா? What is this formula? 1 plus nx into n minus n into n minus 1 divided by 2 factorial into x square plus so on. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். So 1 plus nx. nx தான் என்னது? 1 by 3 into 1 by 1000 plus 1 by 3 into 1 by 3 minus 1 whole divided by 2 factorial into 1 by 1000 the whole square plus so on. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ரெண்டே டெசிமல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ரெண்டே டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு இவன் யாருமே வர மாட்டாங்க. ஸோ இவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். which is nothing but 10 plus 1 by 3 into 1000. One plus. Right, Rama? 1 by 1000 na enna varapodhu? So 1 by 3. 1 by 3 enadhu? 0.33 divided by 1000. So 0.33 1000 enna varudhu? 10 into 1 plus 0.00033 plus so on. So approximately 2 decimal na kuda idu vandu greater than 2 decimals da. So appo nama enna sollikalam? Approximately is equal to 10. இவங்க approximately 10க்கு ஈக்குவல். ஏன்னா நம்மளுக்கு 2 decimal points தானே வரும். இவங்க 2 decimal points விட ஜாஸ்தியா இருக்காங்க. It is more than that. So this is your answer. சரிடா பசங்களா? Any doubts? Actually bookல இந்த question எப்படி இருக்குடாமா? எனக்கு தெரிஞ்ச questionல ஒரு error இருக்குன்னு நினைக்கிறேன். யாடாமா? I think ஒரு error இருக்குன்னு நினைக்கிறேன். Can you see the book questions? இது வந்து 5th chapter 5.4 exercise. Exercise number 5.4. Can you say just check it whether this question is exactly present in a book அப்படின்றது. அப்படியேடா பசங்களா? 5th chapter 5.4 exercise. Can anyone check and say? Second question. Correct dana? Cube root dana? 1001 dana? Illa 101 na? Correct dana? Okay dama. Then okay. No problem. Seri dama. Okay done. Okay done. Yes. பசங்களா இது என்ன உங்களுக்கு புரியல? ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஃபார்முலா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 plus x bar n is equal to 1 into n plus x n into n minus 1 whole divided by 2 factorial into x square plus. Yes, Girish, of course, Dama, you can draw. இந்த மாதிரி இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எஸ் வாட் இஸ் இட்? இது இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பி லெஸ் தென் 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 1 + 1000 1 + 1000க்கு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 1000 இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ டு மேக் இட் இஸ் லெஸ் தென் 1 நான் அந்த 1000 வெளியே காமனாக எடுத்துடுறேன். ஸோ அப்போ இது வந்து 1 by 1000னும் இது வந்து 1னும் மாறிடும். நவ் ஐ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. இதுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா பசங்க? செல்ஃப் ஸ்டடிலாம் எந்த ஆர்டரில் மேம் பண்ணணும்? செல்ஃப் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் 5 4 as your செல்ஃப் ஸ்டடீஸ். ஆமா 8 நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். 7 அவங்களால செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். அது எல்லாமே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போய்க்கலாமா பசங்களா? What is the next one? Find the distance between the parallel lines 12x plus 5y which is equal to 7 and 12x plus 5y plus 7 is equal to 0. ஒரே question repeat ஆகி வந்திருக்கு. Yes, what is your doubt, Rama?
இந்த கொஸ்டின்லயே எரர் இருக்குடா பசங்களா. ப்ளீஸ் செக் வித் திஸ் கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இஸ் 6.3 எக்ஸசைஸ். நானே ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டேனா? ஒரே நிமிஷம் பசங்களா. கொஸ்டின் நம்பர் இட் இஸ் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம். கரெக்ட் கொஸ்டின் தானா? ரெண்டுமே ஒரே நம்பர் தாமா. இட் இஸ் சேம் ஈக்குவேஷன். சேம் ஈக்குவேஷனே 2 டைம் டைப் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் சேம் கொஸ்டின் ஆக்சுவலி. 12th sum. ஓ, அந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் அப்படியே தான் இருக்கா? ஓகே, ஃபைன். சாரி. யா, தென் இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்களோட கோஃபிஷியன்ட்டும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் இவங்களோட கோஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருவேளை ஒரே மாதிரியா இல்லைன்னா ஒரே மாதிரி மாற்றிட்டு தென் யூ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் ஃபார்முலா? d1 minus d2 whole. இதுக்கு மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² plus b². இதுதான் ஃபார்முலா. சரியாடாமா? ஸோ இங்கே நம்மளோட கான்ஸ்டன்ட் என்னது? இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த சைட் கொண்டு வாங்க. when you brought this equation or ஏதாவது ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. இவங்களை இந்த சைட் கொண்டு வாங்க. what is your constant? your constant is -7. so it is -7 minus of -7 which is nothing but தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம்டா பசங்களா. சரிங்களா? வாட் இஸ் a²னா 144 plus 25. 144 plus 25 னா என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் 14 divided by 169 னா 13. ஸோ வாட் இஸ் your distance? 14 by 13 is your units. Distance between the parallel lines என்னது? 14 by 13. Please plot. விடுடா பசங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் கியூப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. லாக் அதாவது இவங்களை பவராக போட்டால் யூ வில் கெட் 9 as your answer, ரைட்? ஸோ இப்போ இந்த 9 we can reduce it. I think this is example sum. Correctங்களா? Example second chapter last exerciseல வர example sum. So can anyone say what is the example sum it is? ஓகே சார். தேர்ட் எக்ஸாம்பிள். யா. ஸோ இதுக்கு என்ன பண்ண பசங்களா? ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணுங்க. அப்ளை லாக் ஆன் போத் சைட். ஸோ லாக் 3 அதே 3 லாக் தான் அப்ளை பண்ணுறோம். லாக் 3 ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் இந்த லாக் முன்னாடி நம்மளுக்கு வரும். எக்ஸ் இன்ட்டு லாக் 3xன்னு நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாடாமா? ஸோ லாக் இந்த லாகுக்கு லாகோட ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே எழுதுங்க. தட் இஸ் log of m par n which is equal to n into log m. இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்க நம்பர் நம்மளுக்கு முன்னாடி மல்டிப்ளையாக வருவாங்க. ஸோ log 3x into log 3x which is equal to log 3 9. ஓகேங்களா? இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னாமா? log 3x the whole square is equal to log 3 9. சரிங்களா? log 3 9னா என்னது? ஸோ யாருக்கு பவர் ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 ஆன்சர் கிடைக்கும்? நம்மளுக்கு 2 ரைஸ் பண்ணால் தான் 9 கிடைக்கும். -7 இல்லையா? இல்லைடாமா, +9 தான்.
சரிங்களா? இட் இஸ் 2. ஓகே, அண்ட் இங்கே இருக்க 2 இங்கே வந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஞாடா பசங்களா? யா, இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ அப்போ இங்கே இருக்க 2 இங்கே வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு வரும். லாக் 3x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2. ஸோ லாக் 3x இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ஒரு ஆன்சர். லாக் 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 2 ஒரு ஆன்சர். சரிடாமா? ஓகே, இதை நான் திருப்பி சொல்கிறேன், யாருக்கு புரியலையோ ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் இட். இப்போ என்ன பண்ணுவீங்க, விச் இஸ் லைக் எக்ஸுக்கு 3க்கு ரூட் 2 பவராக போட்டால் யூ வில் ஹாவ் எக்ஸ் as your ஆன்சர். எக்ஸுக்கு ரூட் 2 பவராக போட்டால் எக்ஸ் வில் பி யுவர் ஆன்சர், அண்ட் எக்ஸுக்கு மைனஸ் ரூட் 2 பவராக போட்டால் எக்ஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். டே பசங்களா, உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு பிடிஎஃப் இதே லைவ்ல நான் அட்டாச் பண்ணுறேன், அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, யார் தரோம்? ஆஃப்கோர்ஸ் நான் பசங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், எக்ஸ்ப்ளோர் திஸ் ஒன் டைம். ஒரே நிமிஷம் கவனிடாமா ப்ளீஸ், கவனிங்க. யூ ஆல் ஸ்பேமிங் இட். ஸோ ரியலி 12th ஸ்டாண்டர்டோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குடா பசங்க எனக்கு. பிகாஸ் யூ ஆல் கீப் ஆன் ஸ்பேமிங், யூ ஆல் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டிங் மீ. ரைட் பசங்களா? ஸோ ஒரு என்ன சொல்கிறது, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு ராத்திரி பகலில் நான் லைவ் எடுத்தேன், ஆனால் எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் அங்கே இல்லை. பட் யூ ஆல் டூயிங் தட் ப்ளீஸ். அது எல்லாத்தையும் அவங்க ஒமிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஓவர் ரைட் ஆச்சு பண்ணுங்கடாமா, லிசன் பண்ணுறவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இப்போ இந்த பவர் முன்னாடி வரணும்டா பசங்களா. இந்த பவர் நம்மளுக்கு முன்னாடி வரணும்னா லாக் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வரும். இங்கேயும் லாக் அப்ளை பண்ணுங்க, இங்கேயும் லாக் பண்ணுங்க, அகெயின் லாக் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பவர் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் லாக் 3x தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் 3 9. ரைட்டுங்களா? இப்போ என்னடாமா, 3க்கு யாரை பவராக போட்டால் உனக்கு 9 கிடைப்பாங்க? 2 பவராக போட்டால் தான் 9 கிடைப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2. ஸோ இங்கே இருக்க 2 என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் இங்கே இருக்க ஸ்கொயர் அந்த சைடு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடுவாங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2. ஸோ ப்ளஸ் ரூட் 2 ஒரு ஆன்சர், மைனஸ் ரூட் 2 ஒரு ஆன்சர். ஸோ இது என்ன ஃபார்ம்? லாகோட ஆன்சர் என்ன? லாக் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சின்னா என்ன அர்த்தம்? ஏ பார் சி இஸ் ஈக்குவல் டு பி. இதுதான் நம்மளோட டெஃபனிஷனே. அப்போ அந்த டெஃபனிஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸை எழுதிக்கோங்க. தட்ஸ் இட். சரிடா பசங்களா? லாகோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஸ்டிங்க்ட் பெர்முடேஷன் கேட்குறாங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் தி பெர்முடேஷன்ஸ்? நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல். எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது? மிசிசிப்பியில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குடா பசங்களா? நோ ப்ராப்ளம்டா பசங்களா. ஸோ மிசிசிப்பியில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது? வால்யூம் 1 7 8 12 பார்த்தா போதுமா? எஸ் கிரீஷ், அஃப்கோர்ஸ் டாமா, அதை பார்த்தாலே போதும். ஸோ இங்கே பாருங்கள், ஹவு மெனி வேர்ட்ஸ் அது? 11 வேர்ட்ஸ் அது. எஸ், 11 ஃபேக்டோரியல். ஸோ 11 ஃபேக்டோரியலோட அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க டிஸ்டிங்க்ட் பெர்முடேஷன் கேட்குறாங்க, யாரும் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதில் மொத்தம் எத்தனை எஸ் இருக்குடாமா? 1 2 3 4 4 எஸ் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல் அண்ட் ஹவு மெனி ஐஸ் ஆர் தேர்? 1 2 3 4. அதுவும் நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல் இருக்காங்க அண்ட் பி உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல்ஸ் இருக்காங்க. சரிடாமா? ஸோ 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? 11 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5. ஒரு 4 ஃபேக்டோரியல் ஒரு 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு 4 ஃபேக்டோரியல் ஒரு 2 ஃபேக்டோரியல் மட்டும்தான் இருக்காங்க. 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னடாமா? இட் இஸ் 2. 4 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 24. ஸோ 24 எப்படி வருவாங்க? 6 இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 4 கிடைப்பாங்க. இந்த 4 and 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 8 கேன்சல் ஆயிரும். ஸோ 11 into 10 into 9 into 7 into 5. ஓகேங்களா? ஸோ 9 7s are it is 63. ஸோ 63 into 5. 63 into 5 into 10 into 11. What is your answer? ஆனாமா? ஸோ ஓவரால் ஆன்சர் என்ன? I 3 தானா? I 4 இருக்குடாமா. யார் நிமல்? இங்கே பாருங்க, இங்கே ஒரு I இருக்கு, இங்கே ஒரு I, இங்கே ஒரு I, இங்கே ஒரு I. 4 I's are there. Mississippi, 4 I's are there. It is 3 4 6 5 0 வா? ஓகே, நீங்கள் போட்டிங்கன்னா நான் எழுதுறேன்டா பசங்களா. So your answer must be so that's it. Thank you Sandhu. Okay da pasangla. So find, write the first 4 terms of the logarithmic expansion. What is the log formula?
log expansion ஓட formula என்னடாமா? log of 1 plus x ஓட formula. logக்கு exponent like factorials வர மாட்டாங்க சரிங்களா logக்கு factorials வர மாட்டாங்க so factorial இல்லாம எழுதுறது தான் log okay so log of 1 minus x which is equal to 1 minus x போட்டு தான் எழுதுவாங்க 1 minus x என்றப்போ எல்லாமே மைனஸ்ல இருப்பாங்க okay so everything will be in minus so minus x square by 2 minus x cube by 3 minus x power 4 by 4 minus x power 5 by 5 minus so on. Correct adama? See first of all in the 2x so 1 minus log of 1 minus 2x is equal to minus x ங்கிறது யாரு இப்போ x ங்கிற இடத்துல 2x வருவாங்க minus 2x minus no problem dama. Okay வாடா பசங்களா? Yes Girish of course டா பசங்களா you can have that. So இப்போ இந்த x square க்கு பதிலா என்ன போடலாம் 2x the whole square divided by 2 and 2x cube the whole cube minus 2x power 4 by 4 minus so on. So which is nothing but minus 2x 4 இது cancel ஆயிருவாங்க so you will be having minus 2x x square னு வரும் and minus 8 by 3 x cube minus 16 by 4. 16 by 4 it get cancelled and become minus 4 x power 4 plus so on. அவ்வளவுதான் answer done. So formula எழுதுறீங்க answer எழுதுறீங்க வந்துரு. Only positive no positive மட்டுமா? ஒரே நிமிஷம் இருடாமா. What is log of 1 minus x formula பசங்களா? பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 1 plus x க்கு தான பசங்களா வரும் 1 plus x னா தான் எல்லாரும் பாசிட்டிவா வர மாட்டாங்க ஈவன் 1 plus x க்குமே பாத்தீங்கன்னா x square x power 4 எல்லாமே நெகட்டிவ்ல தான் வருவாங்க சரியாடாமா 1 minus x க்கு எல்லாரும் நெகட்டிவ் டேர்ம் ஓகேங்களா யா அந்த லிமிட் சம் செல்வம் அந்த லிமிட் சம் என்னடாமா நான் வரும்போது ஏதாவது இந்த லிமிட் சம் கிராஸ் பண்ணி வந்தனா சொல்லுங்க சரியாடாமா நோ ப்ராப்ளம் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் நம்மகிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு அண்ட் பேரலல்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு சி இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் நம்ம எழுதுறோம் ஸோ அதை எப்படி எழுதலாம்டா பசங்களா how we can manage it ஸோ இப்போ இந்த லைனோட பேரலல் லைன் பார்க்க எப்படி இருப்பாங்க x plus 3y minus 4 is equal to 0. அந்த லைன் பார்க்க எப்படி இருப்பாங்க x and y நம்மளுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தான் நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கும் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் வித்தியாசமா இருந்தா என்ன பண்ணும் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை கண்டுபிடிச்சிக்கலாம் யூஸ் 1, 1 here 1, minus 1 here so 1 minus 3 plus k is equal to 0 so k is equal to plus 2 so உங்களோட ஈக்குவேஷன் என்னது x plus 3y plus 2 is equal to 0. இதுதான் உங்களோட required equation. Any doubts டா பசங்களா? Any doubt? நம்மகிட்ட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து parallel equation கேட்குறாங்க அந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட்ஸ் மாறாது parallelனா xy கோஎஃபிஷியன்ட் மாறாது அவங்கள அப்படியே வச்சு கான்ஸ்டன்ட்டை ரீட்ரைன் பண்ணி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க சரிங்களா அந்த லிமிட் சம் எங்கேயோ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல யா செல்வம் வேற தட் லிமிட் சம் இந்த லிமிட் சம்மா கேட்குறியாடாமா You are asking about this limit sum? அவ்வளவுதான்டா பசங்க நான் 2 marks இன்னொரு 10 minutesல முடிச்சிருவோம் we will be going it are you here அவர் இருக்காரா காணாம போயிட்டாரா when I saw recorded video and complete this chapters to watch with your permission yes Girish of course dama okay yeah next இதுக்கு போலாம் yes இதுதான் சொன்னீங்களா சரி ஓகே இங்க பாருடாமா இதுல வந்து ஒரு மூணு பாகங்கள் இருக்கு சரிங்களா இந்த மூணு பாகங்கள் இருக்கு இந்த மூணு பாகங்களை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் x இருக்கு ஒரு பக்கம் கிரேட்டர் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்கு இன்னொரு பக்கம் sin mod x இருக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியா கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் mod x னா என்னன்னு தெரியணும் mod x னா என்னது -x plus x னு ரெண்டு பேர் இருக்காங்களா -x plus x சரிங்களா when your x is less than 0 it is -x and when x is greater than 0 it is +x
அப்போ sin of mod x என்ன வரும்? sin of minus 6 sin of null plus 6 ன்னு வரும். So which is nothing but minus sin. Sin of minus x it is minus sin plus sin x. Sin of minus theta minus sin theta. அந்த ஃபார்முலா படி நீங்க மைனஸை வெளியே எடுத்து எழுதிடலாம். சரியாடாமா? யா. ஸோ இப்போ நம்ம என்னது டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டர் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று இது வரும், இல்லைன்னா இது வரும். ஸோ உங்களோட டொமைன் பொறுத்து, உங்களோட எக்ஸ் வேல்யூவை பொறுத்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்றத பார்த்து போடணும். சரியாடாமா? அதே மாதிரி தான் இது வந்து கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இது கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னது? ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் யார் ஒரு ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் இருப்பாங்க, அந்த ரெண்டு இன்டீஜர்ஸோட லெஃப்ட் சைடு இன்டீஜரை தான் எழுதணும். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குன்னா லெஃப்ட் சைடு இன்டீஜர் என்னது? 2 தான் ஆன்சராக வரும். ஓகே. ஸோ இப்போ -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்குன்னா லெஃப்ட் சைடு இன்டீஜர் யாரு? -1 தான் ஆன்சராக கொடுப்பாங்க. யாரு? இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு பார்க்குறோம். ஸோ லெஸ் தென் 0ன்றப்ப லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்குறேன்னா 0க்கு க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆன் தி லெஃப்ட் சைட் which means it lies between -1 to 0. ஸோ -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் -1 போடுவேன், இங்கே நான் 0 போடுவேன். ஸோ இதனால தான் வேறுபாடு இருக்குது. இதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை யூ ஆர் கெட்டிங் டஸ் நாட் லிமிட். லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியாடாப்பா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ see this மாடுலஸ். மாடுலஸ்னா என்னது? இங்கேயும் மாடுலஸ், இங்கேயும் மாடுலஸ். அப்போ இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2x - 3 is equal to x - 5 இது ஒரு கேஸ் வரும். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கேஸ் என்ன வரும்னா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் மைனஸ் போட்ட மாதிரி ஒரு கேஸ். ஒன்று ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லைனா யாராவது ஒருத்தர் மட்டும் நெகட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ் உங்கள் கைக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்க எக்ஸ் இங்கே போனால் -x. ஸோ 2x - x which is equal to -5 + 3. ஸோ x is equal to -2 அப்படின்ற ஒரு ஆன்சர் உங்ககிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் என்னடாமா? இந்த மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2x + 3 is equal to x - 5. ஸோ இது இங்கே போச்சுன்னா -3x is equal to -8, which means your x is equal to 8/3. ஸோ எத்தனை ஆன்சர்ஸ் இருக்குது? ரெண்டு விதமான ஆன்சர்ஸ். when you put your x is equal to -2 போட்டாலும் இந்த ஈக்குவாலிட்டி செயின் கரெக்டாக வரும், 8/3 போட்டாலும் கரெக்டாக வரும். ஓகே வாடாம்மா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கேன் we move on to the next question? Yeah. Find the value of cos of 300 degree. Once again நான் சொல்லணுமா? டேமா இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை கேசஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேசஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருப்பாங்கன்னா ரெண்டு பேரும் நெகட்டிவாக இருப்பாங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து மைனஸாக இருப்பாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் போது யூ வில் பி ஹேவிங் திஸ் கேஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்றப்போ திஸ் கேஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸ். இதை மட்டும் தெளிவாக எழுதிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? What is cos of 300? Cos of 300னா 300ங்கிறவங்க யாருக்கு ஈக்குவல்? 300 பார்த்தீங்கன்னா எந்த பவுண்டரி லைனுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 360ங்கிற லைனுக்கு தான் ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ 360 வச்சு எப்படி எழுத முடியும்? 300 is equal to 360லேருந்து ஒரு 60யை மைனஸ் பண்ணால் 300 டிகிரிக்கு ஈக்குவல். கரெக்டாக பசங்களா? கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? cos of 360 - 60. 360 - 60னா இது ஒரு ஈவன் டிகிரி, இது ஒரு ஈவன் ஆங்கிள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஈவன் ஆங்கிள் ஆட் ஆங்கிள்னு. when it is an even angle, லாஸ்ட் காலம்ல மிஸ்டேக் பண்ணிட்டா எவ்வளோ மார்க் போகும்னு கேட்குறீங்களா? ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் காலமா ஷாக்கிர்? இப்போ ஃபைனல் ஆன்சர் காலம்னா 1 மார்க் கட் பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாவது ஸ்மால் மிஸ்டேக் தான் அப்படின்னா ½ மார்க் கட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபுல் காலமும் தப்புனா 1 மார்க் ஆர் அதர்வைஸ் ½ மார்க் வில் பி ரெடியூஸ்ட். எப்படி பண்ணீங்க? ஹவ் யூ டன் குட்? எஸ்டா பசங்களா? ஸோ இட் இஸ் 300. ஸோ ஈவன் ஆங்கிள் அப்படின்னா காஸாகவே ரிட்டைன் ஆவாங்க. 360 - 60 டிகிரினா எந்த குவாட்ரண்ட்னு தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் விச் குவாட்ரண்ட்ராமா? இவங்க எத்தனாவது குவாட்ரண்ட்ல வருவாங்க? 360ங்கிறது இந்த லைன், அதோட மைனஸ் மீன்ஸ் விச் இஸ் இன் 4th quadrant. 4th quadrantல cos is positive.
cos பாசிட்டிவ்ன்றதுனால எந்த சைன் சேஞ்சும் இல்லை. ஸோ cos 60 என்னது 1/2. ஸோ இதோட ஆன்சர் என்னது 1/2. ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பார்க்கணும்? ஈவன் ஆங்கிளா ஆட் ஆங்கிளான்னு பார்க்கணும் அண்ட் எந்த குவாட்ரண்ட்னு பார்க்கணும். அவ்வளோதான்டா பசங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் போலாம் மேடமா. குட் அக்ஷயா. And here we paid students also good. So NC12 is equal to NC9. 21C9 என்னன்னு கேட்டிருக்காங்க. Very good question. So first of all find n தான் question. சரிங்களா? Find your n. Okay, how do you find your n? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பினேஷன்ஸ் ஈக்குவல்னா ஒன்று ஏதாவது ஒருத்தர் தான் ட்ரூவாக இருக்க முடியும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் உண்மைனா தான் இது வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்க முடியும். நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் நாட் சேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்போ 12 + 9 இஸ் ஈக்குவல் டு என், விச் மீன்ஸ் யுவர் என் இஸ் ஈக்குவல் டு 21. சரியாடாமா? ஸோ ஆக்சுவலி அவன் வந்து NC9 என்னன்னு கேட்டிருக்கணும். அவனே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் NC9? NC9 இஸ் ஈக்குவல் டு 21C9. 21C9 எழுதலாம். 21C9. What is 21C9? Which is 21 factorial divided by 9 factorial into அவங்க ரெண்டு பேர்த்தோட subtraction. ஸோ 21ல 9 போச்சுன்னா என்னடாமா? Which is 12 factorial. இவங்களோட ஆன்சர் தான் இது. ஸோ n is equal to 21. That's it. I hope. Yes, பசங்களா, we have almost completed all the 2 marks in this live. So break வேணுமா? You want break? Or we can continue with the 3 mark questions. நாளைக்குடா பசங்களா 5 mark questions வந்து நம்ம நாளைக்கு டீச் பண்ண போகிறோம். Continue பண்ணலாமா? பிரேக்கா? சரி, ஓகே. So we will have 5 minutes break ரா பசங்களா. Everyone we can see 8:35 PM. 8:35க்கு பார்க்கலாம். 5 நிமிஷம் தான் பிரேக் தருவேன். சரிங்களா? எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. பாய் பாய் பசங்களா.
எந்த எந்த பிளான் ஓகேவா கேட்குறீங்க கிரீஷ்? யா கிரீஷ், தட்ஸ் ஓகே. கிரீஷ் அவங்க இருக்காரா இல்லை காணாமல் போயிட்டாரா? Here, okay. Yeah, that's plan is okay, Rama. Okay, Rabasangla. So, shall we start, Rabasangla? So, everyone put your command section presents in your command box. Yes, Rabasangla. So that நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம் மேம், we can start it அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் தான் ரொம்ப முக்கியம். சரிடாமா? எஸ்டா பசங்களா, அஃப்கோர்ஸ் ஐ வில் கம்ப்ளீட் இட். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ வென் யூ ஆர் டிஸ்ட்ராக்டிங், ஐ வில் ஆல் டிஸ்ட்ராக்டிங் மை செல்ஃப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணோடமா? Max at 25 out of 25 in 5 marks. Max is out of 50 out of 15, 5 marks. Okay, Rama. So, yes, Pasangla. So, you have to draw this, ஒரு 1 hour da Pasangla. அதுக்குள்ள முடிச்சிடலாம். So, y is equal to sin x. Draw. நாளைக்கு class timing 6:30 Pasangla. I want everyone to be sharp. நாளைக்கு 5 marks நான் உங்களுக்கு explain பண்ணுவேன். சரிடாமா? Yes. So, see this. Y is equal to sin x. How will you draw sin of minus mod x? Mod x எப்படிமா draw பண்ணுவீங்க? So அதுக்கு first இந்த function நீங்க புரிஞ்சுக்கணும். Y is equal to sin of mod x. So mod x எப்படி எழுதுவோம்? Mod x is equal to minus x plus 6 ன்னு ரெண்டு விதமா இருக்கும். When your x is less than 0 and when your x is greater than 0. சரிங்களா? அப்போ mod x எப்படி வரும்? Sin of mod x. Your sin of mod x will be equal to sin of minus x and sin of plus x. So, sin of minus x is minus sin x and it is plus x. When your x is less than 0 and when your x is greater than 0. சரிடமா? Normally sin x வரைய எல்லாத்துக்கும் தெரியுமா? Normally sin x வரைய தெரியுமா? இதான் உங்களோட sin x graph. ஓகே வாடா பசங்களா, இதுதான் உங்களோட sin x graph. இந்த sin x graphல எங்கெல்லாம் உங்களோட x நெகட்டிவா இருக்காங்களோ, எங்கெல்லாம் உங்களோட x நெகட்டிவா இருக்காங்க, இந்த இடத்துல. சரியா? இந்த ஸோ நெகட்டிவ் எக்ஸுக்கு மட்டும் உங்களோட நெகட்டிவ் எக்ஸுக்கு மட்டும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ்னா என்னது? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சைன் எக்ஸ். சைன் எக்ஸோட ரிஃப்ளெக்ஷன், அப்படியே அது உல்டா பண்ண மாதிரி. ஸோ இப்போ இது அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? இப்படி வருமா உங்களோட கிராஃப்? ஓகே, ஸோ வாட் இஸ் மைன்? அப்போ இதுதான் உங்களோட கிராஃப். அப்போ வாட் இஸ் யுவர் மைனஸ் சைன் எக்ஸ்? sin mod x ஒரு கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஆன்சர் இஸ் டன். ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? sin x ட்ரா பண்ணிட்டு இவங்களை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும். மைனஸ் எக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் இமேஜ். ஓகேவாடா பசங்களா? we have live in the evening section drama. ஓகேங்களா? resolve this into partial fractions. partial fractions வச்சு இது resolve பண்ணும். எத்தனை linear factor இருக்காங்க? how many linear factors? 2 linear factors இருக்காங்க. ஸோ அதனால 2 term நம்மளுக்கு வருவாங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ இப்போ 3x plus 1 divided by x minus 2, x plus 1 which is equal to 3x இல்லை a divided by x minus 2, b divided by x plus 1. என்ன பண்ணுவோம்? cross multiple பண்ணுவோம். கரெக்டா பசங்களா? it is like a cross multiplication. முஸ்டாக் போட்ட மாதிரி தான் இருக்கும். யார் ரித்திகா? a into x plus 1 plus b into x minus 2. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இவங்களோட ஷார்ட்கட்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன்னா, ஸோ அப்போ எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 3 plus 1 minus 2 is equal to b into minus 1 minus 2 minus 3. So minus 3b. So b is equal to 2 by 3. Okay, vadama. Next, a can x can podanu. You have to do 2 here. 2 potting 6 plus 1 7. 7 is equal to a into 2 plus 1 3 and b oda value 0. So a is equal to 7 by 3. So what is your answer? Your answer is 7 by 3 into x minus 2 plus 2 by 3 into x plus 1.
அவ்வளோதாண்டா பசங்களா. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை நெக்ஸ்ட் போகலாமாடா பசங்களா? ஓகே, see this. What do you do for the sum? இதை பார்த்த உடனே பயப்படக்கூடாது, சரிங்களா? ஏன் பயப்படக்கூடாதுன்னா, sin and cos பக்கத்துல மல்டிப்ளைல இருக்காங்க. ஓகே, sin and cos பக்கத்துல மல்டிப்ளை இருக்காங்கன்னா ஃபார்முலா என்னது? 2 sin theta cos theta. ஃபார்முலா என்னடாமா? sin 2 theta. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா, சரியா? இவன் ரெண்டு பேரும் மல்டிப்ளைல இருந்தா நீங்க அதை தான் யோசிக்கணும். ரெண்டு பேர்த்தோட ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 32ல இருந்து 2வை பக்கத்துல கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு 2வா நீங்க பார்ஷியலா டிவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சரியாடாமா? அதை பண்ண முடியும்ல நம்மளால? எஸ். ஸோ இப்போ இந்த 32ல ஒரு 2 இங்க போயிடும். ஸோ அப்போ 16√3. So 2 sin pi by 48 cos pi by 48. ஓகேங்களா? cos for 24 இதெல்லாமே அப்படியே வருவாங்க. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன ஆகும்? இட் இஸ் sin pi by 24ன்னு வரும். cos pi by 24 and cos pi by 12 cos pi by 6. சரியாடாமா? இப்போ அகைன் என்ன பண்ணுவீங்க? திருப்பி இந்த 16ல இருந்து ஒரு 2வை இங்கேயும் கடன் கொடுப்பீங்க. ஸோ 2 sin theta cos theta. ஸோ திஸ் டேர்ம் பிகம் வாட்? sin of 2 into pi by 24 அப்படின்னு வரும். ஸோ 16ல ஒரு 2 போச்சுன்னா 8 தான் இருக்காங்க. ஓகேடமா? which is nothing but sin 12. sin pi by 12 and cos pi by 12. sin pi by 12 cos pi by 2க்கு அகைன் என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்து ஒரு 2வை கடனா கொடுப்பீங்க. So it is 4√3 is equal to sin of 2 into pi by 12 and cos of pi by 6 மட்டும் இருக்கும். இவனை கேன்சல் பண்ணா pi by 6. sin pi by 6 cos pi by 6. அகைன் ரெண்டு பேரும் மல்டிப்ளைல தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 2வை திருப்பி கடன் கொடுப்போம். ஸோ அப்போ ஒரே ஒரு 2 தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். 2 sin of pi by 6 cos of pi by 6, which is nothing but sin of 2 into pi by 6. 2 into pi by 6 na என்னது? pi by 3. pi by 3 na என்னது? 60 degree. So 60 degree na என்னடாமா? 1 by 2 தான்டா பசங்களா? Yes, 1 by 2 தான். நீங்க அதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். Yes. So இப்போ √3 is equal to sin inverse of sin of pi by 3. pi by 3 means 60 degree. 60 degree na நம்மளுக்கு √3 by 2 கிடைக்கும். 2 cancel. √3 into √3 3. 3 proof பண்ணியாச்சாடாமா? We got our answer, right? Ma'am, இது எத்தனாவது question, ma'am? இது வந்து third question டா பசங்களா. This is third question, which means 33rd question. இது 33 question. Next போலாமாடா பசங்களா? Yeah. So NPR is equal to 11880 and NCR is equal to 495. Find N and R. நீங்க N and R கண்டுபிடிக்கணும். என்னடாமா பண்ணுவீங்க? How do you find that N and R here? Yes. Explain. NCRக்கு NCR இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் என்னது? நீங்க NCR is equal to NPR. NPR is equal to R factorial into NCR. சரியாடாமா? இதுதான் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் அதை வச்சு யோசிச்சாலும் சரி, இல்லை மேம் நாங்கள் எப்பயும் போல டிவைட் பண்ணிக்கிறோம்னா தாராளமாக டிவைட் பண்ணாலும் சரி. இது என்னடாமா? n factorial divided by n minus r factorial, which is equal to 11880. இது என்னது? n factorial divided by r factorial into n minus r factorial, which is equal to 495. என்ன பண்ணுவீங்க பசங்களா? இவனையும் டிவைட் பண்ணிடுங்க. இதுலேருந்து இதை டிவைட் பண்ணிங்க என்ன கிடைக்கும்டாமா? when you divide this both, you will be having 1 n factorial divided by n minus r factorial divided by n factorial divided by r factorial into n minus r factorial, which is equal to 11880 whole divided by 495. So divide பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பசங்களா? n factorial cancel. Next இதுவும் cancel. So r factorial is equal to this one. இதை cancel பண்ற அளவுக்கு cancel பண்ணிடுங்க. சரியாடாமா? இது cancel பண்ற அளவுக்கு cancel பண்ணிடுங்க பார்க்கலாம். When you cancel it, what your answer? I think you can cancel it by
5 table சரி 15 table வருமா 15 table வரும் சரிங்களா இது 15 table வரும் இது 15 table வருமான்னு கேட்டிங்கன்னா I really don't know we have to check it or otherwise 11 table try பண்ணி பாருங்க yeah try it with 11 table it is 1 time 0 8 0 இது 11 time try பண்ணீங்கன்னா you will be having 4 5 45 ஓகேங்களா so 45 நீ cancel பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் I think 5 table this is 9 time and this is 9 table cancel பண்ணலாம் 9 table cancel பண்ணீங்கன்னா this is 120 and this is 5 again if you cancel it you will be having 2 remainder 2 so 24 yes 24 na your r is equal to 4 4 factorial தான் 20 r ஓட வேல்யூ 4 r ஓட வேல்யூ 4 னா n ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க இதுல யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் சரியாடாமா or இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் it is your own thing you can just அத நீங்க தெரிஞ்சுக்கலாம் so என்ன பண்ணலாம் பசங்களா இதுல யூஸ் பண்ணிக்கலாமா so இதுல யூஸ் பண்ணுங்க இதுதான் ஈஸி n factorial divided by n minus 4 factorial which is equal to 11880 சரிங்களா n factorial n minus 4 factorial வர வரைக்கும் expand பண்ணி cancel பண்ணுங்க so அப்போ n into n minus 1 into n minus 2 into n minus 3 which is equal to 11880 so அப்போ இந்த 11880 நாம simplify பண்ணோம் so you can take 11 table right so 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1080 ன்னு வரும் 12 table எடுத்துக்கிட்டீங்கன்னா you will be having 19 வரும் 19 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 யூஸ் பண்ணீங்கன்னா 9 கிடைக்கும் so what are the numbers what are the consecutive numbers you have so your number is n into n minus 1 into n minus 2 into n minus 3 which is equal to 12 into 11 into 10 into 9 so அப்போ n என்னடா பசங்களா n is equal to 12 இந்த மாதிரி consecutive நம்பர்ஸ்க்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம் எஸ் n வந்து 12 சரிடாமா குட் எவ்ரிவன் the consecutive numbers வரதுக்கு இந்த principality யூஸ் பண்ணிக்கலாம் you can use this LCM method so that யாரெல்லாம் டிவைட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடலாம் அந்த டிவிஷன்ஸை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவாடா பசங்க ஸோ இப்போ இங்க பாருங்க ABC are in geometric progression a power 1 by x b power 1 by y and c power 1 by z then prove that x y z are in APs அவங்க APsல இருக்காங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க how do you prove that மா இப்படி எல்லாருமே ஈக்குவல் டு அப்படின்னா என்ன பண்ணுங்க அவங்க எல்லாத்தையுமே k அப்படின்னு எடுத்துக்கோங்க apply log on both side so 1 by x log a is equal to log k ஓகே ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ல வேணும் 1 by x நம்மளுக்கு வேணும்ல அதுக்காக நான் சொல்றது சரியாடாமா ஸோ ஆர் அதர்வைஸ் இந்த நீங்க லாக்லேயே அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னடாமா அர்த்தம் log ak is equal to 1 by x am I right log ak is equal to 1 by x and log bk is equal to 1 by y and log ck is equal to 1 by z am I right பசங்களா இதானே அதுக்கான அர்த்தம் ஸோ இப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது xyz are in APs அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இதில் x என்னது your x is equal to log of ka and your y is equal to log of kb and your z is equal to log of kc சரிடா பசங்களா ஸோ ABC are in geometric progression அப்போ நான் ABC எப்படி எடுத்துக்கலாம் your a is equal to some PR p ன்னு எடுத்துக்கலாம் p by r ன்னு எடுத்துக்கலாம் right and your b is equal to p and your c is equal to some pr இப்படி நம்ம geometric progression இருக்கிறவங்கள நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஸோ நீங்கள் you can write like them ஸோ அந்த மாதிரி உங்களை எழுதிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் x is equal to log k p by r next x is equal to log k p next z is equal to log k pr சரிங்களா நம்மளுக்கு x minus y is equal to இல்ல y minus x is equal to y minus x is equal to z minus y ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் y minus x என்னது log of kp minus log of kpr ரெண்டு பேரும் சப்ராக்ஷன்ல இருக்காங்கன்னா யாருக்குடாமா ஈக்குவல்
ரெண்டு பேத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 1/r வருமா? ஸோ this log 1/r. ஓகே, டேக் லைக் z minus y ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கிடைக்கும்? log k pr minus log k p. என்ன பண்ணலாம் பசங்களா? log காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ pr by pன்னு வரும். XYZ A, B, C are in APs. So, அப்போ இது cancel ஆயிருவாங்க, which is log KP. இது தப்பு பண்றேனா? Yeah, I did a mistake. Sorry. This is P by R, right? This is P and this is by P by R. So, P divided by P by R. So, இந்த R அங்க போயிரும். So, PR by P which is equal to log K R. இதுவும் log K R தான், இதுவும் log K R தான், ரெண்டு பேரும் equal. So, y minus x is equal to z minus y. Hence, they are... There is another way to approach this sum is possible. Yes, பசங்களா, இதுல இன்னொரு சம்மும் possible தான். நீங்க அதுவும் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடாலஜி ஈஸியோ நீங்கள் அந்த மெத்தடாலஜி போய்க்கலாம். இதில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்? லாக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? ஏபின்னா என்னது? எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒய். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஏபி. அந்த கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் டிபேட் பண்ணுறோம். புரியுதாடாமா? ஸோ அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட் பசங்களா? ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் மெத்தடாலஜி. லாக் ஈஸியாக இருக்கும் கிரீஷ், மற்றதை கம்பேர் பண்ணும்போது. This is from chapter 5. 5.3 exercise. 5.3 or 2? 2. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஸோ பசங்களா, உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா? 12th standard students, anyone, you can send your question papers to me so that I can eyewitness themselves. சரியாடாமா? Yeah. So find the image of the point -2 and -3 above the line. நம்மளோட இந்த லைன்ல இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட் கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஃபார்முலா பசங்களா? கடைசியில் ஒரு தொக்கா அந்த ஃபார்முலா இருப்பாங்க. இது வந்து சாப்டர் 6, சாப்டர் 6லையுமே 6.3 எக்ஸசைஸில் வருவாங்க. ஸோ 24 hours PDF எப்போ மேம் கொடுப்பீங்க பசங்களா? நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு அதை ஷெட்யூல் பண்ணி விட்டுறேன்டாமா. ஃபார்முலா தெரியுமாடா பசங்களா? ஃபார்முலா ஒரு பெரிய ஃபார்முலா. Do you know the formula? தெரியாதுங்களா? Can I omit for this section? Maybe நீங்கள் 6th chapterல சில sums எல்லாம் omit பண்ணிடலாம்டா பசங்களா. 5 mark sums மட்டும் படிச்சுக்கலாம். This is the formula of this one, which is x minus x1 by a, which is equal to y minus y1 by b, which is equal to plus r minus. இந்த ஒரு ஃபார்முலா புக்குக்குள்ளே இருக்குது பாருங்களேன். 6th chapter 6.3ல இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. யாரா பசங்களா? எஸ். So this is the formula. So this is the line x minus of minus plus 2 divided by 1, which is equal to y minus 3 divided by 2, which is equal to plus r minus 2 into இந்த பாயிண்ட், இந்த லைனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இல்லை, நான் அது ஒரு யூனிக் ஃபார்முலா. மேபி உங்களுக்கு 1 marks கேட்டால் இந்த ஃபார்முலாவே நம்மளுக்கு கொடுக்கலாம். சரியாடாமா? எந்த சாப்டர் ஒமிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் 6th chapter யூ கேன் ஒமிட் இட். பட் 6th chapter 6.4 நம்மளுக்கு 6.4 6.1 தெளிவாக இருந்தாலே போதும். எஸ்.
லைக் அது ரொம்ப கஷ்டம் தான். 6th சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா நான் அது வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஸோ கிரீஷ் நான் 6th சாப்டர் உங்களுக்கு டீட்டெயில்டா ஒவ்வொரு கொஸ்டினையும் சொல்லி தரேன். இந்த திஸ் லைவ். அண்ட் 9 அண்ட் 11 உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன்டா பசங்களா. 9 அண்ட் 11 இஸ் ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி. அதை நம்ம வந்துட்டு நான் ஃபார்முலாஸ் உங்களுக்கு அந்த ஒரு 1 hour வீடியோ பேசிக் ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல, அதுலேயுமே 11th எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். எதுக்கு எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரியாடாமா? So plus or minus 2 into a into, so 1 into minus 2 it is minus 2 and 2 into recorded video. அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த recorded video பார்த்துக்கலாம்டா பசங்க. So 2 into 3 it is 6 and minus 9 whole divided by you are having, you will be having a square. A square na enadhu 1 plus 4 which is 5. சரியாடாமா? ஸோ இமேஜ் ஆஃப் தி பாயிண்ட்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -11 + 6. திஸ் செக்ஷன் இஸ் கோயிங் டு எண்ட் இன் 5 minutes. மேபி இது வந்துட்டு 9:30 வரைக்கும் தானே பசங்களா? இல்லையே, 9:30 வரைக்கும் ஷெடியூல் ஆயிருக்கே. ஹவ் இட் கோயிங் டு எண்ட் இன் வித்தின் 9? ஓ, 9 வரைக்கும் தான் உங்களுக்கு ஷெடியூல் ஆயிருக்கா? இதை லிசன் பண்ணுங்கடா பசங்களா, சரிங்களா? ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் வெரி, எல்லாருமே சொல்லுங்க உங்க எல்லாத்துக்குமே 9 minutes தான் காட்டு, 5 minutes தான் காட்டுதா? வெதர் இட் இஸ் ஷெட்யூல் ஃபார் ஒன்லி 9 o'clock? ஓகே, அப்படிலாம் ஒன்றும் காட்டலைங்களா? சரிடா பசங்களா, வில் சி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றது எனக்கும் தெரியல. வில் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருடாமா. இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் யூ வில் பி ஹேவிங் திஸ் இஸ் உள்ள சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னமா கிடைக்கும் உங்களுக்கு? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 11. 11ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். 5 கூட 2 மல்டிபிள் பண்ணால் 10. -10/5 which is 1/2. So your answer is 1/2. X plus 2 is equal to, you will having +2 வரும் -2 வரும். ரெண்டு பேத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர் டாமா? +2 போட்டு பாருங்க, -2 போட்டு பாருங்க. +2 போட்டிங்கன்னா ஸோ x is equal to 0ன்னு கிடைக்கும். அண்ட் x plus 2 is equal to -2ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா x is equal to -4 அப்படின்னு கிடைக்கும். சரியாடாமா? அண்ட் y -3/2 is equal to +2 போட்டிங்கன்னா 4. 4ல் மைனஸ் போச்சுன்னா y is equal to 1. அண்ட் y -3/2 is equal to -2ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? -4. ஸோ your y is equal to 4 plus 4 plus 3 7. And -4 plus 3 -1. So what is your point represent? 0, 7 and -4, -1. ஸோ இதில் எந்த பாயிண்ட் எந்த வந்து நம்ம இமேஜாக எடுத்துக்க முடியும்? ஸோ நம்ம இமேஜாக 0, 7 எடுத்துக்க முடியும். ஓகே வாடாமா? ஸோ யூ கேன் டேக் 0, 7 as your answer. ஏன்னா இதோட இமேஜ்ன்றப்போ இவங்களா தான் இருக்க முடியும். லைக் வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜ்னா என்னடாமா? when I'm talking about image, இதோட லைக் இப்போ வந்து இவங்க எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்காங்க? இவங்க வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட்டோட இமேஜ்ன்றப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாயிண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாயிண்ட்னா 0, 7 தான் வருவாங்க. அந்த பாயிண்ட் வராது, ஏன்னா அவங்க தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ 0, 7 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரியாடா பசங்களா? இட் லைக் இன்வர்ஸ் மாதிரி. ரிஃப்ளெக்ஷன் தான் இமேஜ். அந்த பாயிண்டோட ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் இமேஜ். ஓகே ஆடாமா? யா, ஸோ see this, how to prove this.
This sum is literally easy sum. இதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து எதை எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இவனை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். Take your left hand side. So ABC, BCA and CAB. இதையும் திருப்பி இதே மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுறது தானே ஸ்கொயர். இதே மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணுங்க. எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸில் ஓவர்னு காட்டுதுடா. ஸோ எனக்கும் எஸ்டா பசங்களா? ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இதில் கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு வந்து நான் அந்த செக்ஷன்ஸை வந்துட்டு ஏன் அது வந்துட்டு 9:30 வரைக்கும் போடுறேன் அப்படின்றத நான் கொஷின் ரைஸ் பண்ணுறேன். சரியாடா பசங்களா? சாரி நிமல் ஃபார் திஸ். ஸோ இவங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்டா பசங்களா? யூ வில் பி ஹேவிங் a² நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். 2BC நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, 2BCயும் கிடைக்கிறாங்க, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. 2BC நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, a² நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு a² எப்படி இருக்குடாமா? பாசிட்டிவாக இல்லை, லைக் நம்மளுக்கு அது நெகட்டிவ்ல வரணும். வி ஷுட் ஹாவ் இட் இஸ் நெகட்டிவ். சரியா? அவன் நெகட்டிவ்ல வரணும்னா அப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவ்ல வரதுன்னா என்ன பண்ணணும்டாமா? நம்மளுக்கு பிசி வேணும். ஸோ பிசி வேணும்னா பி கூட சி தான் மல்டிபிள் ஆகணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு காலம்ஸ், இந்த ரெண்டு ரோஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு மேட்ரிக்ஸ்ல ஆர் ஒரு டிட்டர்மினன்ட்ல ரோஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்டாமா? யா அப்துல், யூ ஆர் ரிட்டன் வெல் ஆல் தி எக்ஸாம்ஸ். 1 மார்க் தான் படிக்கல மேம். ஸோ ஹார்டாக இருந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்துல். லைக் நம்மளோட அந்த மெயிலுக்கு உங்களோட கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்புறீங்களா ப்ளீஸ்? ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு லுக் இட் த கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்துல். ஸோ விச் இஸ் ஏபிசி. இவங்க ரெண்டு பற்றி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு மைனஸ் சைன் நம்மளுக்கு வெளியே காமனாக வரும்டாமா. ஸோ விச் இஸ் சிஏபி அண்ட் பிசிஏ. ஓகேங்களா? இந்த மைனஸ் என்ன பண்ணலாம்? இங்கே இவங்க கூட மல்டிபிள் பண்ணலாம். ஸோ தட் a² எனக்கு மைனஸ் வந்த மாதிரியே ஆகும், ஏபி நான் சேஞ்ச் பண்ண மாதிரி ஆகும். ஸோ விச் இஸ் லிட்டரலி ஈக்குவல் டு ஏபிசி பிசிஏ சிஏபி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அண்ட் சிபி ஏபிசிஏ. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இவனே மல்டிபிள் பண்ணிங்கன்னா -a² ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிசி. ஸோ 2 பிசி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே பக்காவாக கிடைக்கும். ரைட்டா பசங்களா? இதை 3 மார்க்கு கேட்டதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இப்படி இந்த 2 மேட்ரிக்ஸை பிரித்து போடுறது ஒரு ஸ்டெப். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னது? ரெண்டாவது ஸ்டெப் வந்து அந்த மைனஸ், ஒரு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு மைனஸை வெளியே எடுத்து திருப்பி அந்த மைனஸை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ரோ கூட மல்டிபிள் பண்ணுறது. அவ்வளோதான். இந்த 3 வேலை செய்யறதுக்காக நம்மளுக்கு ஒரு 3 மார்க் கொடுக்குறாங்க. சரியாடாமா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஷோ தட் தி வெக்டர்ஸ் ஃபார்ம் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா என்னடாமா? ஹைப்போட்டனியஸ் தியரமை பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பித்தாகரஸ் தியரம்னா என்னது? அவங்களோட மாடுலஸ் வேல்யூ. சிம்பிள். டிஸ்டன்ஸு லென்த்து எல்லாமே என்னடாமா? மாடுலஸ் தான் அதை கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இவனுக்கு மாடுலஸ் கண்டுபிடி, இவனுக்கு மாடுலஸ் கண்டுபிடி, இவனுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. இவனோட மாடுலஸ் என்னடாமா? which is equal to square root of 4 plus 1 plus 1 which is square root of 6. இது என்னது? which is equal to 9 plus 16 plus 16, 16 plus 16 32, 32 plus 9, 32 9 ஆட் பண்ணிங்கன்னா 41 நம்மளுக்கு கிடைக்கும். சரியாடாமா? நெக்ஸ்ட் இவனை நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. சி which is equal to square root of 1 plus 9 plus 25. So 26 plus 9 35. இது பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? நிச்சயமா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா a² plus c², அதாவது 6 plus 35 which is equal to 41 which is equal to b². இது நம்மளோட பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா? a² plus b² is equal to c². யாடாமா? 2 பேர்த்தோட ஸ்கொயரை கண்டினியூ பண்ணி ஆட் பண்ணா எஸ் கிரீஷ், யூ கேன் கண்டினியூ வித் யூடியூப் டாமா. சரிங்களா? அவ்வளோதாண்டா பசங்களா. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபைண்ட் தி இன்டகிரண்ட். ஓகே, இந்த இன்டகிரண்ட்டை பார்த்து யாருக்கெல்லாம் பயம் வருது? இதை பார்த்து பயப்படவே படிப்பாத. திஸ் இஸ் வெரி வெரி ஈஸியான இன்டகிரேஷன். ஒரு 3 டேர்ம்ஸை பார்த்துனே பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், இதுக்கு ஒரு இன்டகிரேஷன், தனித்தனி இன்டகிரேஷன். ஓகே, இது டைரக்ட் ஃபார்முலாவா?
பசங்க இந்த வீடியோவில் இருக்க சம்ஸை மட்டும் பார்க்க வேண்டாம் நான் சொல்வேன். பிகாஸ் இதில் இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்னு. அதில் சொல்லியிருக்கேன் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு 12th எனக்கு ரொம்ப டைம் இருந்தது. ஸோ 50, 100 கொஷின்ஸ் நான் டீச் பண்ண முடிஞ்சுது. உங்கள் 2 பேர்த்துக்கு இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சேர்த்தே நான் 60 கொஷின்ஸ் தான் டீச் பண்ண முடியுது. ஸோ வெரி லெஸ் கொஷின்ஸ், அதனால சொல்கிறேன். பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கிறத படித்தா யூ கேன் டேக் above A90 டாமா. சரிங்களா? அப்ளை பண்ணலாமா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா. எப்படி மேம் டைரக்ட் ஃபார்முலான்னு சொல்கிறீங்க? நம்மளுக்கு x³ தானே மேம் டைரக்ட் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், x³ தான் டைரக்ட் ஃபார்முலா. பட் இட் இஸ் அ லீனியர் ஃபேக்டர். நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் லீனியர் ஃபேக்டர் வருதோ அங்கெல்லாம் பிரச்சனையே வராது. ஸோ இந்த 12 இன்டகிரேஷன் 4x minus 5 the whole power minus 3 dx அப்படின்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் இவங்களை என்னடாமா 6 வெளியே போட்டுருங்க. 3x plus 2 the whole power minus 1 dx. நெக்ஸ்ட் என்னது, இந்த இன்டகிரேஷன் 16 வெளியே இருக்கும். e power 4x plus 3 into dx. ஓகே வாடா பசங்களா? எஸ், கரெக்டாக எழுதியிருக்கோம். இப்போதைக்கு எழுதியிருக்கோமா? இப்போ இது என்னது, எக்ஸ்பார் மைனஸ் 3 வந்தால் என்ன பண்ணுவீங்க, அதே இன்டகிரேஷன் அப்படியே பண்ணுங்க. சரிங்களா? 12 வெளியே எழுதிக்கோங்க. இவங்களை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4x minus 5 the whole power minus 3 plus 1. minus 3 plus 1 it is minus 2. minus 2 divided by minus 2. அதோட ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணும், அவங்களோட கோஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணிடணும். இதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இந்த கோஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணுற விஷயத்த மறந்துடுவீங்க. பட் அதை பண்ணணும். சரியாடாமா? நெக்ஸ்ட் இங்கே என்னது, 6 into இது என்ன வரப்போகுது, 1/x. 1/x ஃபார்மேட்டில் இருக்காங்க. 1/x ஓட இன்டகிரேஷன் என்னது, log x. ஸோ இப்போ இது log of 3x plus 2. log of 3x plus 2 பைல யாரை போடணும், இந்த 3 போட மறந்துடாதீங்க. ஏன்னா எக்ஸோட கோஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் இது என்னது, இட் இஸ் e power x. e power x ஓட இன்டகிரேஷன் e power x தான், ஹோல் டிவைடட் பை 4. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். இவங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைப்பாங்க. அண்ட் when you solve this with 3, so minus 3/2 4x minus 5 the whole square plus 2 into log of 3x plus 2 plus c போட மறந்துடாதீங்கடா பசங்களா, plus 4 into e power 4x plus 3 plus c. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 3 டேர்மோட இன்டகிரேஷன், 3 டேர்மை தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, a power 4. a power 4னா என்ன பசங்களா, 4 டைம் பவர் 4 ஆட் பண்ணுறது, அவ்வளோதானே. ரிப்பீட் பண்ணவா, இதில் என்ன ரிப்பீட் பண்ணும் செல்வம்? ஓகே, see this, ஒன்றும் இல்லடாமா. இப்போ 1/x³, 1/x³ எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க, x power minus 3 plus 1 divided by minus 3 plus 1. கரெக்டாடா பசங்களா? 1/x எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க, log x. e power x இன்டகிரேட் பண்ணால் e power x. அவ்வளோதான். இதே ஸ்டெப்பு தான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ்னாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது லீனியர் டேர்ம் இருந்தாலும் சரி, அதே ஃபார்முலா. பட் டிவைடில் அவங்களோட கோஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணிடணும். தட்ஸ் இட், கோஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். இப்போ புரியுதாடாமா? இதுவும் லிட்ரலி ஒன்று தான். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிக்கலாம். 1 alpha 0 1 1 alpha 0 1. ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 alpha 0 திருப்பியும் 1 கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா கியூப், a³ என்ன வரும், ஸ்கொயர் கூட மறுபடியும் ஒரு டைம் ஆல்ஃபாவை மல்டிபிள் பண்ணிங்க. மல்டிபிள் பண்ணால் என்னடாமா வரும், உனக்கு 1 3 alpha 0 1ன்னு கிடைப்பாங்க. அப்போ a power 4ன்றப்ப என்ன ஆன்சர் வரும், 1 0 1 4 alphaன்னு வருவாங்க. அவ்வளோதான், ஈஸியில் 3 ஸ்டெப் 3 மார்க்ஸ். இதெல்லாம் 10th மாடல்ஸா? this is like a 10th model. yes. so find lambda. இந்த சம் தான் நம்ம அப்ளையாவும் பார்த்தோமே பசங்க. அது 2 மார்க்ஸ்லேயே வருது, உங்களுக்கு 3 மார்க்ஸ்லேயே வந்திருக்கு. ஓகே, ப்ரொஜெக்ஷன் இப்போ 2 மார்க்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரியாடாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இதுக்கு என்ன பண்ணுவீங்க பசங்களா, லிமிட்
உங்களுக்கு லிமிட் கத்தி கத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட்டர் ட்ராமா எங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் பார்க்குறீங்களோ ரொம்ப பெஸ்ட்டு கான்ஜுகேட் மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ் கான்ஜுகேட் மெத்தட். சரியாடாமா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 square root of 1 plus x minus 1 divided by x into square root of 1 plus x plus 1 divided by square root of 1 plus x plus 1. So, அப்போ என்னது limit x tends to 0 மேலே a minus b, a plus b. Multiple பண்ணா a square minus b square whole divided by. Where is important questions ma'am? உங்களுக்கு description, இந்த liveோட descriptionல பாருண்டாமா. liveோட description boxல பாருங்களேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கா? ஓகே. இல்லைனாலுமே டிசம்பர் 2 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இங்கே பாருங்க. டிசம்பர் 2ல இருக்கு உண்டா பசங்களா? டிசம்பர் 2 யூ ஹாவ் ஒன் லைக் ஐ புட் அ வீடியோ ஃபார் 11th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் அட்டாச்சாக இருக்குது. அந்த லிங்க்கை நான் இதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். தே வில் டூயிங் இட். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னமா எக்ஸ் இன்ட்டு 1 + x + 1. இப்போ அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் என்ன ஆகுண்டாமா? என்டையராக இவன் 0 ஆயிடுவானே. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா +1 - 1 கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே, +1 - it கேன்சல் அண்ட் இந்த x2 கேன்சல் ஆயிடுவாங்க. நவ் யூ அப்ளை 0. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 0 + 1. ஸோ விச் இஸ் 1 is your answer. ஓகே மேடம்மா? ஃபுல் லெசனோட ஃபார்முலா ஷீட்டு கொடுங்க மேம். ஃபார் 9th யாடாம்மா நான் கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே ஓகே பசங்களா. ஸோ இங்கே பாருங்க. ஓகே, இங்கே பாருடாமா. இ பார் எக்ஸ் பசங்களா. இ பார் எக்ஸ்ன்னு உங்களுக்கு இன்டகிரேஷனுக்குள்ள வராங்களான்னு நான் சொல்ற ஃபார்முலா படி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஐம் டோலிங் யூ டு ஜஸ்ட் செக் அண்ட் சி. அதாவது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸா இருக்கா? ஸோ ஒருத்தர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாவும் ஒருத்தர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாவும் இருக்காங்களா? அதாவது ஒரு டேர்ம் அதோட டெரிவேட்டிவ் தான் பக்கத்தில் இருக்கான்னு செக் பண்றது. சரிங்களா? அப்படி இருந்தால் அதோட ஆன்சர் என்னது? e power x f of x தான் ஆன்சர். இன்டகிரேஷன் நீங்க பண்ணவே வேண்டாம். e power x f of x தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியாடாமா? 1/√, தானே போன ஆன்சரா வரும். ஸ்கொயர் ரூட் எப்படி வரும்? ஸோ இல்லடாமா, இந்த +1 வந்து வெளியே இருக்கு. ஆமா. ஸோ +1 வெளியே இருக்கு. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 1/2. அது என்ன ஆப்ரேஷன்ஸ் தான் தெரியலையா? சரி, நான் ஒவ்வொரு சமூகம் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். இந்த மாதிரி இ பார் எக்ஸ் வந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. சரியாடாமா? ஸோ இப்போ நீங்கள் செக் அவுட் பண்ணி சொல்லுங்க. இதில் எந்த டேர்மோட டிஃப்ரென்சியேஷன் பக்கத்து டேர்மாக இருக்காங்க? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec² x. அப்போ அது கிடையாது. அப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. அப்போ log of secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் செக் இட்ராமா. செக் தானே பண்ணுறோம். log of secant x. log of secant x என்ன அர்த்தம்? x இங்க இருக்கான். ஸோ அப்போ நீ x வர வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் x பார்த்தனா secant x குள்ள இருக்கா. அந்த secant x பார்த்தீங்கன்னா logக்குள்ள இருக்காங்க. அப்போ logோட டிஃப்ரென்சியேஷன் தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1/secant x. அதுக்கப்புறம் தான் secant x-க்கான டிஃப்ரென்சியேஷன். secant x-க்கான டிஃப்ரென்சியேஷன் என்னது? secant x tan x, which means secant x கேன்சல் ஆகி எனக்கு tan x தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட டெரிவேட்டிவ் தான் tan x. அப்போ f of x யாரு நம்மளுக்கு? log secant x தான் நம்மளுக்கு f of x. f dash of x வந்து நம்மளுக்கு tan x. So this is of the formula e power x into f of x plus f dash of x. So இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது? e power x into f of x. f of x யாரு நம்மளுக்கு? log secant x plus c. எனி ப்ராப்ளம்டா பசங்களா? ஆன்சர் வந்துருச்சு. புரியுதுங்களா? Yes or no? Everyone? e power x log secant x plus c. Next போலாம் மேடமா. ஓகே,
8 coins are tossed one. 8 coins are tossed one. Find the probability of getting exactly 2 tails. At least 2 tails. Exactly 2 tails. So 8 coins are tossed once. 8 coins are tossed once. Ah, super. How do we find that? இப்படி question உங்களுக்கு இருக்கா என்ன? 8 coins. But your answer will be coming in a combinations, right? Combinations formatல தானே பசங்களா வரும் உங்களுக்கு இது. Oh, binomial theorem யூஸ் பண்ணி. Sorry. 12th ஸ்டாண்டர்டுக்கு காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் கம்பைண்டாக இருக்கனாலே தான் பிரச்சனை. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸசைஸ் 12.1ல 5th சம்டா பசங்களா, சரிங்களா? எத்தனாவது சம்னு முடிக்காதீங்க. இட் இஸ் எக்ஸசைஸ் 12.1ல வர 5th சம். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம் மேடமா? இட் இஸ் நாட் லைக் அ இது காம்பினேஷனில் தான்டா சால்வ் பண்ணியிருக்கீங்க. காம்பினேஷன் வராது நீங்கள். யூ வில் சால்வ் வித் காம்பினேஷன். 8 coins are tossed one. 8 coins toss வச்சாங்க அப்படின்னா, இப்போது 3 காயினுக்கு நம்மளுக்கு எழுத தெரியும், 2 காயின்ஸுக்கு நம்மளுக்கு எழுத தெரியும். எப்படி கண்டுபிடிப்போம்? ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். கரெக்டாடாமா? இங்கே அதெல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா கெஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்போது 2 காயினை டோஸ் பண்ணால், 1 காயினை டோஸ் பண்ணால் 2 அவுட்கம்ஸ், 2 காயினை டோஸ் பண்ணால் 4, 3 காயினை டோஸ் பண்ணால் 2 2 2 ஆக மொத்தம் 8. கரெக்டா? ஸோ 2 × 2 × 2 அந்த மாதிரி. இப்போ இங்கே 8 காயின்ஸ் டோஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாட் இஸ் யுவர் என் ஆஃப் எஸ்? என் ஆஃப் எஸ் என்னவா இருப்பாங்க? 2⁻n, அதாவது 2⁸8. இதுதான் நம்மளோட என் ஆஃப் எஸ். இப்போது ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டினா கரெக்டாக 2 டைல் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஸோ வாட் இஸ் யுவர் என் ஆஃப் ஏ? லெட் ஏ பி தி probability of getting 2 tails டாமா. 2 tails வரைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு என் ஆஃப் ஏன்னா நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ கவுண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. 2 டைல்ஸ்னால் என்னது? எப்படி போட்டாலும் எப்படி பார்த்தாலும் சரி, எனக்கு அதில் 2 டைல் இருக்கணும். 8 காயின்ஸில் 2 டைல் எப்போ எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 8 பேத்தில் நம்மளுக்கு 2 எப்போ எக்ஸாக்டாக வரும்? அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு 2 எப்போ எக்ஸாக்டாக வரும்? So it is 8C2. 8C2 is equal to 8 × 7 × 6, 1 × 2. So 28 times. எவ்வளோ டைம்ஸ் வரும்? 28 times நம்மளுக்கு எக்ஸாக்டாக வரும். ஸோ இப்போ P of A is equal to 28 divided by 2⁸8. னா எவ்வளோடா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் 256ன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 28 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 7/4 டேபிளில் 64. ஓகே, 7/64. நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 டைல். அட்லீஸ்ட் 2னா 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 6 7 8 இத்தனை பேர் இருக்கலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 கேட்டாலும் சரி, இல்லைன்னா அட்மோஸ்ட் 2 கேட்டுட்டு காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம், சரியா? எது ஈஸியோ அதை எடுங்க. இப்போ எனக்கு அட்லீஸ்ட் 2 கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆக்சுவலி, சரியா? அதனால் நான் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். லெட் பி தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2. அட்மோஸ்ட் 2னா என்னது? 0 and 1 அவன் மட்டும் தான் வருவான். 0 tail. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் இட் ராமா? ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0 tailsனால் என்ன அர்த்தம்? எனக்கு 8ல் 0 tailஆக இருக்கலாம், 1 + 8ல் ஒரு டெய்ல் வரலாம். 8ல் 0 tails வந்து 1 times தான். அண்ட் ஒரே ஒரு 8 டைம் வரும். ஒரே ஒரு டெய்ல் வந்து
8 டைம்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ டோட்டலி 9. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 9/256. சரிங்களா? அப்போது யுவர் ஃபைனல் ஆன்சர் பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 - 9/256, விச் இஸ் 256ல் 9 போச்சுன்னா என்னடாம்மா வரப்போகுது? ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3. ஸோ 247 divided by 256. அவ்வளோதாண்டா பசங்க. ஓகே, திஸ் இஸ் ஈஸி. ஏன்னா மற்றவங்களை கண்டுபிடிக்கிறத விட இது ஈஸிங்க. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? 2 எப்போ வருது, 3 எப்போ வருது, 4 எப்போ வருது, 5 எப்போ, 6 எப்போ, 7 எப்போ, 8 எப்படின்னு இந்த மாதிரி 6 பேர்த்த கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் வேற பண்ணும். இதெல்லாம் தேவையா அப்புறம் நம்மளுக்கு? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எது ரொம்ப ஈஸியோ மற்ற 2 பேர்த்த. ஸோ இதை விட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு நினச்சிங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அவனுக்கு நீ போட்டுரு. சரியாடாமா? யூ காட் இட் பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ் நம்ம கிட்ட கேட்குறாங்க. டெரிவேட்டிவ்னா என்னது? dy/dx நம்ம கிட்ட கேட்குறாங்க. dy/dx நம்மளுக்கு வேணும். ஸோ வாட் இஸ் பசங்களா? இதை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே இருப்பாங்க. காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சைன் டி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டி 2 இடத்துல இருக்குது. when your t is on both the side, 2 இடம் இருக்குது, அந்த 2 இடமே மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ், யாடாமா? வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? ப்ளீஸ் ஆன்சரா. எதுடாமா உங்கள் கொஸ்டின்? உங்களோட ஐடியே ரொம்ப நேரமாக காணாமே பசங்களா. உங்களோட கொஸ்டின் என்னன்னு கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? திஸ் வீடியோ ஆன்சர் சால்வ்டு பிடிஎஃப் மேம். இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அப்புறமே அனுப்புகிறேன் கிரீஷ். சரியாடாமா? ஓகே. யா. ஓய், தட் இஸ் நாட் தி ஃபார்முலா. திஸ் ஃபார்முலா இஸ் யூவி மெத்தட். uv dash plus uv dash. sorry, u dash v. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை பார்க்க சொல்கிறேன். ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் பக்கத்துலேயே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி பக்கத்துலேயே இருக்கணும். ஓகேவாடாமா? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். வாட் இஸ் dy/dt? dy/dt என்னது? இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ அப்படியே இருப்பாங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. அண்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அகெயின் யூவி மெத்தட். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு 3rd சாப்டர் வந்திருக்கு, 7th சாப்டர் வந்திருக்கு, 8th சாப்டர் வந்திருக்கு. These are the chapters which is mostly coming for your compulsory. Right பசங்களா? ஓகேங்களா? சாரிடா பசங்களா, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுட்டு அதனால அப்படி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 வரும். காஸ்டி அப்படியே வச்சுக்கணும். அண்ட் டி அப்படியே வச்சுட்டு காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் டி. திஸ் இஸ் மை டவுட். திஸ் இஸ் மை டவுட்னு ஒரு ஆரோ போடுறீங்க. நான் எனக்கு எதுவுமே டவுட்டாக தெரியலையா பசங்களா? ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? ஏ நம்மளுக்கு dy/dt வேணும். we need dy/dx. நம்ம என்ன பண்ணுவீங்க? இவனையும் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஏ கேன்சல் ஆயிடுவாங்க. எஸ்டா பசங்களா? ஏ அண்ட் ஏ கெட் கேன்சல் அவே. ஸோ அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைன் டி நம்மளுக்கு சப்ராக்ட் ஆயிடுவாங்க. டி காஸ்டி மட்டும்தான் இருப்பாங்க. இதில் காஸ்டி சப்ராக்ட் ஆயிடுவாங்க. ப்ளஸ் டி சைன் டி தான் இருப்பாங்க. t sin t divided by t cos t. So t cancel ஆயிடுச்சுன்னா which is nothing but tan t. யார்டாமா? tan t தான் உங்களுக்கான ஆன்சர். எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ only 4 sums எக்ஸ்ட்ரா பசங்களா நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? 4 sum தான் இருக்குது. we will be finishing off. சரிங்களா? ஸோ in a set of integers, define m or n if m minus n is a multiple of 12. Prove that r is an equivalence relation. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். r வந்து ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்னடாமா?
அவனுக்கே மேப் ஆகணும். இதுல என்ன கதை சொல்றாங்க? MR என்னது? M, N belongs to R. இதுதான் இதுக்கான அர்த்தம். ஒரு 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 ஆர்டர்ட் பேர் ரிலேஷனுக்குள்ள வரணும்னா அவன் என்ன ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? M minus N அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் 12ஓட மல்டிபிள்ங்கிற அந்த ரூலை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். யூ காட் இட் பசங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் 12. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? அவனுக்கே மேப் ஆயிக்கணும். எம்மும் மேப்பா இருக்கணும். M, Rல இருக்கணும். M, Rல இருக்கணும்னா M minus M வந்து 12ஓட மல்டிபிளா இருக்கணும். Yes, it is a 12 multiple. So M is possible. So R is reflexive. 5 marks பார்த்தீங்கன்னா நாளைக்குடா பசங்களா, சரிங்களா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். R is symmetric. சிமெட்ரிக் பத்தி நம்ம பேசணும். when I am talking about symmetric, ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க, இந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆல்ரெடி ஒருத்தங்க உள்ள போயிட்டாங்க. அதாவது M minus N is equal to 12ஓட மல்டிபிள்னு. ஸோ இப்போ நீங்க அதை ரிவர்ஸ் பாசிபிளா? N minus N வந்து பாசிபிளா? எஸ், it is also multiple of 12. So N minus M also belongs to R. So your R is symmetric. When I am talking about transitivity, நான் டிரான்சிவ் பற்றி பேசணும், டிரான்சிட்டிவிட்டி பற்றி பேசணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? யாடாமா, when I am talking about transitivity, my R is ஆல்ரெடி ரெண்டு பேர் உள்ள இருப்பாங்க. M, N belongs to R and N, P belongs to R. M, N belongs to R, M minus N is a multiple of 12. இது வந்து N minus P is a multiple of 12. இப்போ நம்மளுக்கு தேவை என்னது? எம்மும் பியும் உள்ள இருப்பாங்களா? அதாவது M minus P என்ன? M minus P என்னது? இங்க இருக்கு N, இங்க போனா 12. So 12k plus N and இது minus of N minus 12L. So இந்த N கேன்சல் ஆயிடுவாங்க. 12 நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா it is a multiple of 12. Yes, it is a multiple of 12. So my R is transitive. என்னோட R வந்து transitive. R reflexive-ஆ இருக்கு, symmetric-ஆ இருக்கு, transitive-ஆ இருக்கு. So what is it பசங்களா? Tomorrow morning live இருக்கா? Tomorrow morning இல்லடா பசங்களா, tomorrow evening only we have live. சரியாடாமா? Yes. So this is an equivalence relation. புரியுதாடா பசங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட்டா? சரி, இது என்ன பண்ணணும்? இப்படி எல்லாருமே ஈக்குவல் டு, சி எவ்ரிதிங். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாரும் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறாங்கன்னா டேக் இட் டு ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஒய் மைனஸ் இசட், லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு இசட் மைனஸ் எக்ஸ் அண்ட் லாக் இசட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவாடாமா? எஸ், குட்ரா பசங்களா. ஸோ இப்போ இந்த லாக் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இ பார்னு எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் இன் டு இ பவர்? Can we take it as an e power, right? That is e power k into y minus z is equal to x. E power k into z minus x is equal to x. And e power k into y minus z is equal to z. சரிங்களா? நம்மளுக்கு தேவை x, y, z. So x, y, z யாருக்குடாமா equal? Which is equal to e into k power y minus z into e into k power z minus x into e into k power x minus y. When your base is same, உங்களோட base சேமா இருந்தால் நம்மளோட பவர்ஸ் எல்லாமே ஆட் ஆவாங்க, சரிங்களா? ஸோ பவர்ஸ் எல்லாமே ஆட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? கே பவர்ஸ் கே காமனாக இருக்கு, நான் மொத்தமாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா y minus z plus x minus y plus z minus x இவங்க எல்லாருமே ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இது கேன்சல், இது கேன்சல், எல்லாமே கேன்சல், which become 0. ஸோ e power 0 which is 1. Anything to the power 1 is called 0. y மேம், எதுக்குடாமா y கேட்குறீங்க? எப்படி ஆட் ஆவாங்கன்னு கேட்குறீங்களா?
நீங்கள் சென்ட் பண்ணுற டவுட் தவிர மற்றது எல்லாமே எனக்கு தெரியுதா? இல்லைடாம்மா, எனக்கு நீங்கள் அதெல்லாமே தெரியுது. நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறீங்களா, அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் டவுட்டு மட்டும் தான் எனக்கு டெக்ஸ்ட்டாக வர மாட்டேங்குது. எஸ், கிளியர் ஆயிடுச்சா பசங்களா? ஏன்னா இதோட பேஸ் வந்து ஈ தானே. எதுவுமே இல்லைன்னா அவங்க பேஸில் ஈ தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஈக்கு அப்போ இவனை பவராக போட்டால் தான் எக்ஸ் ஆன்சர்னு அர்த்தம். சரியாடா பசங்களா? No ma'am, you written as XYZ. Oh, okay. Now it's okay? இதுக்கு y நீங்களா? Okay. Now it's okay, vadama? Next. Sin square pi by 18 plus sin square 2 pi by 19 plus sin square 7z by 19 sin square 4 by 9 minus 2. Sorry, this is equal to 2. இதை நம்ம equal to 2னு சொல்லணும். எப்படிமா சொல்றது? How can we say this? Everything is sin square. Convert to degrees. சரி, டிகிரிக்கு மாற்றுங்க. டிகிரிக்கு மாற்றினா என்னடாமா? What is pi by 18? Pi by 18 10 degrees. கரெக்டாடாமா? It is into 10. யாரா பசங்களா? What is your question? மாம்னு போடுறீங்க, பட் எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுடாமா உங்களோட டவுட்டை. This is third chapter. So நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு இருக்கோம் பசங்களா. I am not seeing like in a chapter wise. This is third chapter. Okay, so can we proceed? Yeah, this is your logic. This is pi by 18. Okay, see, in the pi by 2 minus pi by 18. What is pi by 2 minus pi by 18? Pi by 2 minus pi by 18. அதாவது pi by 18 என்னது? pi by 18 pi 180 எடுத்துக்கோங்க. 180 by 18 it is 10 degree. சரிங்களா? இது அப்போ என்னவா இருக்கும்? pi by 9. 2 into 180 divided by 9. இது கன்சிடர் பண்ணீங்க 20. So it is 40 degree. இது என்னடா பசங்களா? இது பார்த்தீங்கன்னா 7 pi by 9. So pi by 70 degree. What about this one? This become pi by 9 is 20. So 20 into 4 it is 80 degree. கரெக்டாக பசங்களா? எல்லாத்தையும் நான் டிகிரிக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த டிகிரிஸுக்கு மாற்றும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா? இந்த 10 and 90s are complementary angles. The 10 and 90s are complementary angles. 40 and 7 ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 90 உங்களுக்கு கிடைப்பாங்க. சரியாடாமா? So this is known as complementary angles and 7 pi by 90 is 70 degree. 10 into 70, 70. What about this one? 20, 20 into 4, it is 40. ஓகே, ஸோ பசங்களா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இவனையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த 40 and 70 விட்டுருங்க, மற்றதை ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் 7 by 9 pi by 19. இவங்களை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா we can write it like சைன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் pi minus pi by 18 எழுதலாம்ல. ஏன்னா இது வந்து 80 degree தானே. 80 degree is equal to 90 minus 10. We can write like a complementary. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி என்னவா மாறுவாங்க? காஸ் ஸ்கொயராக மாறிப்பாங்க.
So sin square pi by 18 plus cos square pi by 18. Okay, vadamma, plus sin square 2 pi by 9 plus sin square 7 pi by 18. Right, பசங்களா? இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஏன்னா sin square plus cos square theta it is 1. இது வந்து 40 degree, இது வந்து 70 degree. So, என்ன பண்ணலாம்? 40 and 70 is not coordinately வந்து ஒரே மாதிரி கிடையாது. But இந்த சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த சம் உங்களுக்கு புக் பேக்ல இருக்காடா பசங்களா? தேர்ட் சாப்டர் ஃபுல்லாமே நம்மளுக்கு டீச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம் என் கண்ணு முன்னாடியே சிக்கலே. Have you have this sum in your book? First exerciseல இது வருமா என்ன? No, right? இது உங்களோட பழைய புக் போர்ஷனா? I think it's which is commerce max. PM maxல தான் வரும் நினைக்கிறேன். உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சாரிடாமா. Mistake ஆகி வந்துச்சு. Okay, no problem. Okay, see this step as if the letters of the word funny, okay, letters of the words funny are permutated in all possible ways, the strings thus formed are arranged in a dictionary order. Find the rank of the order funny. Okay வா? அப்படின்னா என்னன்னு தெரியுமாடாமா? இப்போ இந்த ஃபன்னின்ற வேர்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணுறோம். இதில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ டோட்டலி 5 factorial divided by 2 factorial. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 5 factorial ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். 5 factorialஸ்னாலும் ஒரு 120 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபன்னிங்கிற வேர்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு 120 வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இந்த 120 வேர்ட்ஸையுமே நம்ம வந்துட்டு 5 memories, 4 chocolates அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் வேணுமா? டிஃப்ரென்சியேஷனுக்கு ஃபார்முலாஸை படிக்க வைக்கிறதா? இதுதான் உங்களோட டவுட்டாடாமா? ஐ வில் ட்ரை இட், பட் அந்த மாதிரி ஒரு க்ளூ டிஃப்ரென்சியேஷனுக்கு நான் படித்ததே இல்லை. ஓகேவாடா பசங்களா? ஐ ரியலி டோன்ட் நோ ஹவ் டு டூ தட். ஓகே, பட் நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பாருடா, இதை சொல்லிட்டு இருந்தேன். எஸ், ஸோ இப்போ இந்த ஃபன்னி அரேஞ்ச் பண்ணும்போது ஃபன்னிங்கிற வேர்ட் எப்போ வருவாங்க, எந்த ரேங்க்ல வருவாங்க? எஸ் பசங்க, இது ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு தந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பை டிக்ஷனரி ஆர்டர் எஃப் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அப்போ எஃப்போட ஸ்டார்டிங் வேர்டில் தான் பண்ணி இருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுவோம். எஃப்க்கு அப்புறம் அடுத்த லெட்டராக என் தான் வராங்க. கரெக்டுங்களா? ஸோ எஃப்க்கு அப்புறம் அடுத்த லெட்டராக என் வந்துட்டாலே ஃபன்னி வராது. ஸோ அப்போ எஃப்என்ல எவ்வளோ வேர்ட் ஸ்டார்ட் ஆகும்? ஸோ இப்போது எஃப்என் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மீதி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 3 வேர்ட்ஸ். மீதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 வேர்ட்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? N, Y and U 3 வேர்ட்ஸ் இருக்காங்க. 3 வேர்ட்ஸ் அவங்களுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் ஆகிப்பாங்க? 3 factorial ways, which is 6 waysல அரேஞ்ச் ஆகிப்பாங்க. சரியாடாமா? நெக்ஸ்ட்டு எஃப், அடுத்த லெட்டர் என்னது? என் போயிடுச்சு. ஸோ 2 எண்ணுமே போயிடுச்சு. ஒரே ஒரு எண்ணை மட்டும் எடுத்துக்கேன். 2 எண்ணுமே போயிடுச்சு அதுலேயே. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ வருவாங்க. அடுத்த ஆர்டரில் யூ தான் வருவாங்க. ஸோ எஃப்யூ தான் வருவாங்க. அடுத்த 3 லெட்டர்ஸ். இப்போ அடுத்த 3 லெட்டர்ஸுமே நம்ம வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என் வந்துடும். அடுத்தபடியாக இட் வில் கம் அஸ் என். அடுத்ததும் என் தான் வரும். நெக்ஸ்ட் யூ வில் ஹாவ் ஒய். அப்போது நம்மளுக்கு அடுத்த லெட்டர் விச் இஸ் 1. ஸோ அப்போ எத்தனாவது வேர்ட் பசங்களா? ஸோ ஃபன்னியோட ரேங்க்கு 7th வேர்ட். 7th வேர்டாகவே ஃபன்னி வந்துடுவாங்க. ஓகேவாடாமா? when you write it in a dictionary order, your ஃபன்னிங்கிற வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th வேர்டாக இருப்பாங்க.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? So if one of the straight line, see straight line concept which is 6.4 concept ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான question சரிங்களா? Prove that the one of the straight lines given by ax square will bisect the angle, the coordinates a plus b the whole square is equal to prove one of the straight lines. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு straight lines இருக்கு which bisect the angle between the coordinate axis. If bisectsனா என்னடா அம்மா? bisectsனா என்னது? which will meet அப்படின்னு அர்த்தம். நம்மளோட coordinate axis-ஐ கரெக்டாக பைசெக்ட்னா 90 டிகிரியில் மீட் பண்ணுவாங்க, பெர்பெண்டிகுலராக இருப்பாங்க. பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லாஸ்ட் சம் புரியலீங்களா? ஓகே ஒரே நிமிஷங்க. லாஸ்ட் சம் உங்களுக்கு என்ன புரியலடா பார்த்தலாம். ஃபன்னிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எஃப் தானே வரும். ஸோ எஃப். அதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 லெட்டர் இருக்காங்க. இந்த 4 லெட்டரில் அடுத்த லெட்டர்னு பார்த்தா என் தான். ஸோ இப்போ என் போக மீதி 3 லெட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 3 லெட்டர்ஸையும் இந்த 3 லெட்டரை நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் அங்கே ஃபன்னி வரப்போகிறது இல்லை. ரைட்டா? அப்போ இந்த 3 லெட்டர்ஸையும் சேர்த்துனா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் அதெல்லாமே கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அது அவனுக்குள்ளே அவன் மாறி மாறி 3 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் ஆகிப்பாங்க. ஸோ இப்போ 6 ஃபேக்டோரியல் நம்மக்கிட்ட இருக்குது, 6 வேர்ட்ஸ். ஸோ எஃப்ன்னு ஸ்டார்ட் பண்ணி 6 வேர்ட்ஸ் இருக்குது நம்மளோட லைனில். அடுத்தது எஃப்க்கு அப்புறம் என் முடிஞ்சிருச்சா? என் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகும்? யூவில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ யூ பார்த்துட்டிங்கன்னா அடுத்த 3 லெட்டர்ஸ், அடுத்த 3 லெட்டர்ஸுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ்லாம் அடுத்தது வந்து அரேஞ்ச் ஆவாங்க. ஸோ என், அதுக்கப்புறம் என் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஒய் வரும். கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு எஃப்யூன்னு ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வேர்டே ஃபன்னியாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் நம்மளுக்கு எத்தனாவது வேர்டாக ஃபன்னி இருக்காங்க? 7th வேர்டாக ஃபன்னி இருக்காங்க. ஓகேவாடாமா? ஓகே. ஸோ நவ் யூ என்டர்டேட்டிங் திஸ் கான்செப்ட். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால் பைசெக்ட் 2 lines, pair of 2 straight lines. ஓகேங்களாடாமா? 2 pair of straight lines இருப்பாங்க. ஸோ இதில் ஸ்லோப் 1 இருப்பாங்க, ஸ்லோப் 2 இருப்பாங்க. சரிங்களா? So if one of the straight line bisects the angle between the coordinate axis, coordinate axisக்கு ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. பைசெக்ட்ஸ்னா ரெண்டா பிரிக்கிறது. சரிங்களா? அப்போ 90-ஐ ரெண்டா பிரிச்சா 45 டிகிரி, which means உங்களோட ஆங்கிள் ஒருத்தர் 45 டிகிரி. ஓகே, இப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் கூட 45 டிகிரியை மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ m1 is equal to tan 45. ஸோ m1 is equal to 1. ஏன்னா 2 ஸ்லோப்ஸ் இருக்கும், அதில் ஒரு ஸ்லோப்போட வேல்யூ 1. ஓகேவாடாம்மா? ஸோ நெக்ஸ்ட் என்னது நம்மளுக்கு? ax square plus 2hxy plus by square is equal to 0. அதாவது ax square plus 2hxy plus by square is equal to nothing but m1 plus m2 into xyன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களோட x கோஃபிஷியன்ட், இந்த xyயோட கோஃபிஷியன்ட் வேறு யாரும் கிடையாது, சம் ஆஃப் ஸ்லோப்ஸ். ஓகேங்களா? ஸோ m1 m2 ஆட் பண்ணாதான் உங்களுக்கு -2h/a கிடைப்பாங்க. ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு b/a கிடைப்பாங்க. சரியாடாமா? ஸோ உனக்கு m1 தெரிஞ்சிருச்சு, m2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் m2? இங்கே இருக்க +1 அங்கே போனால் -1 கிடைப்பாங்க. யா, இங்கே இருக்க +1 when goes here it becomes minus or m1. இது ரெண்டு பற்றி சால்வ் பண்ணுங்க. m1 இது வந்து 1. அப்போ m2ஓட வேல்யூ b/a. அதை தூக்கி இங்கே போடுங்க. ஸோ அப்போ 1 plus b/a is equal to -2h/a. சால்வ் பண்ணிங்கன்னா a plus நம்மளுக்கு என்ன வேணும்? a plus b. a plus b divided by a is equal to -2h/a. a cancel. So squaring on both sides போனீங்கன்னா a plus b the whole square is equal to 4h square. Hence proved. Okay வாடா பசங்களா? Yeah, hence proved.
மேம் டுமாரோ கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 பசங்களா. ஸோ தட்ஸ் இட்ஸ் ஃபார் டுடேடா மார்க்லாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம் பசங்களா. பட் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு கிளாஸ் இருக்காது. நாளைக்கு கிளாஸ் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 11:30 வரைக்கும் நம்ம நைட் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஏன்னா நாளைக்கு தான் நம்ம 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாடாமா? ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ப்ரெசன்ஸ் இன் தட் லைவ். ஓகேவா பசங்களா? சரிங்களா? இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா? So bye everyone and have a very good day. Tada. Yeah, ஹரிணி என்ன இப்பதான் ஸ்கூல் விட்டு வரீங்களா? This sum புரியல. இந்த sum உங்களுக்கு புரியலீங்களா? ஓகே பசங்களா, இது என்னன்னா pair of straight lines. ஒரு pair of straight lines எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா it is like y minus m1x and y minus m2x. இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸால ஃபார்ம் பண்ணப்பட்ட லைன் ஒரு லைன் தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்டால தான் இந்த லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ரூட், உங்களோட ரூட் பார்த்தீங்கன்னா m1 m2. m1 m2ங்கிறது இந்த ஈக்குவேஷனோட ரூட். ஸோ இந்த hxy மிடில் டேர்ம் எப்பவுமே சம் ஆஃப் தி ரூட்ஸ். கரெக்டா? ஸோ மிடில் டேர்ம்ங்கிறது சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி m1 + m2 m1 minus m1 into m2வும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை யூஸ் பண்ணிங்கன்னா சால்விங் ப்ரொசீஜர் வந்துருச்சு. அவ்வளோதாண்டா பசங்களா. சி குவாடினேட் ஆக்சஸை பைசெக்ட் பண்ணுவாங்க. குவாடினேட் ஆக்சஸ்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. 90 டிகிரியில் பைசெக்ட் பண்ணோம்னா 45. 90ல் பாதி 45. ஸோ அதை வச்சு ஒருத்தரை கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னொருத்தரை ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சி ஃபார்ம் பண்ணுறோம். சரியாடாமா? ஸோ எவ்ரி ஒன், I hope this slide will be useful to you.